என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா, இன்னைக்கு நாம நேத்து எது வரைக்கும் முடிச்சோம் அப்படின்னா, இந்த பொலிட்டிக்கல் லைஃப் பத்தி படிச்சோம். இயர்லி வேதிக் பீரியட்ல ஹவ் வாஸ் தி ஆரியன்ஸ் அண்ட் லேட்டர் வேதிக் பீரியட்ல ஹவ் தே வேர் ஆல். இயர்லி வேதிக் பீரியட்ல எந்த விதமான பாலிடிக்ஸ், அந்த லேட்டர் வேதிக் பீரியட்ல எந்த விதமான பாலிடிக்ஸ் அப்படின்றத நம்ம நேத்து படிச்சோம். இன்னைக்கு என்ன படிக்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு கொஞ்சம் அதை விட கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் சோசியல் கண்டிஷன்ஸ், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் பத்தி படிக்க போறோம். அண்ட் இன்னைக்கு நடத்தக்கூடிய டாபிக் உங்களுடைய எஸ்ஏல வரும் அண்ட் ஆல்சோ இந்தியன் சொசைட்டி அப்படின்ற டாபிக்ஸ்ல வரும். பிகாஸ் we are going to study about the social condition of women's. Okay, women's உடைய கண்டிஷன்ஸ் பத்தி படிக்க போறோம். ஆக்சுவலா விமென்ஸ் உடைய கண்டிஷன், முக்கியமா ஆரியன்ஸ் உடைய சோசியல் கண்டிஷன், இது ரிக்வேதிக் பீரியட்ல எப்படி இருந்துச்சு அண்ட் ஆல்சோ லேட்டர் வேதிக் பீரியட்ல எப்படி இருந்துச்சுன்றது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஆல்சோ. இதை நம்ம ஒன்னொன்னா பார்க்க போறோம். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நேற்று நான் உங்களுக்கு ஹீ காப்ஸ் அப்படின்னு ஒன்று ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். ஞாபகம் இருக்கா? ஹெரிடிட்டரி, எண்டோகாமி, culture, common culture, okay, occupation, the system of pollution and purity, and also social stratification. ஆரியன்ஸ் பத்தி எந்த இடத்துல சோசியல் கண்டிஷன், விமென்ஸ் கண்டிஷன், ஓகே, அதுக்கப்புறமா இன்னும் ஹவு வாஸ் த பொலிட்டிக்கல் ஸ்ட்ரகிள், ஹவு வாஸ் த பொலிட்டிக்கல் கண்டிஷன் கேட்டாலும் இந்த ஹீ காப்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹெரிடிட்டரி, எண்டோகாமி, காமன் கல்ச்சர், காமன் ஆக்குபேஷன், சிஸ்டம் ஆஃப் பொல்யூஷன் அண்ட் பியூரிட்டி, அண்ட் ஆல்சோ சோசியல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன். இதை நேற்று கிளாஸ்ல நான் நோட்ஸ் எடுக்க சொன்னேன். ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது தெரிஞ்சாலே நீங்க எந்த டாபிக் வேணாலும் ஹேண்டில் பண்ணலாம். இதெல்லாம் சின்ன சின்ன நெமானிக்ஸ். இதெல்லாம் தெரிஞ்சா நீங்க எந்த டாபிக் வேணாலும் நீங்க ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். அசால்ட்டா எண்டோகாமி, எக்ஸோகாமி அதை வச்சு கூட அதெல்லாம் கீ பாயிண்ட்ஸ். ஓகே ஃபைன். இப்போ நம்ம பார்க்க போறோம். ஒவ்வொரு ஸ்லைட்லயும் பாத்தீங்கன்னா, இப்ப நேற்று பார்த்திருப்போம். ஓகே, நேற்று பொலிட்டிக்கல் கண்டிஷன், ஜனானா என்ன, ஓகே, சங்கிராமானா என்ன, கிராமானினா யாரு, குலானா யாரு, ஓகே, சோ ஒரு ஹெட் ஆஃப் த ஃபேமிலியை குலாபத்தின்னு சொல்லுவாங்க. ஜனபதி, ஜனாதிபதி, அதுதான் எப்படி வந்துச்சுன்றதும் நேற்று பார்த்தோம். இன்னைக்கு சோசியல் கண்டிஷன், விமென்ஸோடைய கண்டிஷனை பத்தி பார்க்க போறோம். இன்னைக்கு கிளாஸ் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காவே இருக்கும். என்னன்னா, இந்த ரிக்வேதா பாயிண்ட்ஸ் டு ஹைலி ஆர்கனைஸ்டு சொசைட்டி. என்ன சொல்றாங்கன்னா, ரிக்வேதால ஆரியன்ஸோடைய ஃபேமிலி இட்ஸ் அ ஹைலி ஆர்கனைஸ்டு சொசைட்டி. ஹைலி, அதாவது ஒரு ஃபேமிலி அப்படின்னாலே ஸ்மால் சோசியல் யூனிட். கரெக்டா? ஓகே, ஒவ்வொரு குடும்பமும் ஒரு பல்கலைக்கழகம்னு சொல்லுவோம். ஓகேவா? ஃபேமிலி இஸ் அ ஸ்மால் சோசியல் யூனிட். So many families join together to form a society. ஒரு குடும்பம் நல்லா இருந்தாதான் ஒரு நாடு நல்லா இருக்கும், ஒரு சமூகம் நல்லா இருக்கும். அப்போ ஆரியன்ஸ் உடைய ஃபேமிலி ஒரு ஹைலி ஆர்கனைஸ்டு சொசைட்டி. மோனோகாமி வாஸ் ஜெனரல் ரூல். பொதுவாகவே அந்த ஃபேமிலியில திருமணம் அப்படின்றது மோனோகாமி, ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படின்றது ஜெனரல் ரூலா இருந்துச்சு. பட் அமாங் தி பிரின்சஸ் பாலிகாமி வாஸ் ஆல்சோ பிராக்டிஸ். நான் நேத்தே சொன்னேன், நேத்து ஏன் இளவரசர்கள் ராஜாக்கள் பலதார திருமணம் பண்ணிக்கிறாங்கன்னு படிச்சோம். இப்ப நான் இருக்கேன் ஒரு ராஜா. ஓகே, இப்போ துரை தான் பார்க்கும்பொழுது இன்னொரு ராஜா. இப்போ துரைக்கு பார்க்கும் துரையோடைய தர்மபுரியை அடிச்சு நான் பிடிக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, ஆனா துரை என்ன சொல்றாரு அப்படின்னா, இல்ல சார், ஓகே, எனக்கு ஒரு பொண்ணு இருக்கு, எதுக்கு தேவையில்லாம நீங்களும் நானும் சண்டை போட்டுக்கிட்டு, ஸோ என் மகளை கல்யாணம் பண்ணிக்கோங்க. துரை, நான் எக்ஸாம்பிள் தான் சொல்றேன், அதுனா என்கிட்டயே வரீங்க அப்படின்லாம் கேட்கக்கூடாது. இது மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். புரிஞ்சுதா உங்களுக்கு? இது மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கு. அப்போ ஃபைட் பண்ணாமே நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இது மாதிரி எனக்கு துரை அவருடைய மகளை பார்க்கும்போது கொடுக்குறாரு. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் என்னன்னா, இப்போ இதுக்கு பேர் தான் என்னன்னா, இப்போ பொலிட்டிக்கலி நான் ஃபைட் பண்ணா இட் வில் லீட் டு வாட் டிசாஸ்டர்ஸ். கரெக்டா? நான் அவர் நாட்டு அடிக்கணும், அவன் என் நாட்டு அடிக்கணும், பகை உணர்ச்சியில மாத்தி மாத்தி உன்னை விட மாட்டான்டான்னு கத்தி ஒரு பெரிய பிரச்சனை நடந்து, ஓகே, மக்கள் நிறைய பேர் இறந்து போயிடுவாங்க. அதுக்கு பதில் ஒரே ஒரு திருமணங்கள். ஓகே, இதுக்கு பேர் தான் டெரிட்டோரியல் எக்ஸ்பான்ஷன் அண்ட் மேட்ரிமோனியல் அலையன்சஸ் அப்படின்னு சொல்றாங்க. அன்னைக்கு ராஜாக்களுடைய வேலையே என்னன்னா இந்த ரெண்டு வேலை தான். அண்ட் எதிரி நாட்டை அடிச்சு பிடிச்சாலும் முதல்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த எதிரி நாட்டு ராஜாவுடைய ஓகே, ஈவன் மனைவிய, மகளை, சில இடத்துல சில மோசமான ராஜாக்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா சிக்ஸ் ஸ்லேவ்ஸா வச்சுப்பாங்க. 6 ஸ்லேவ்ஸ். ஓகே, ஸோ தன்னுடைய காமத்துக்கு யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்றாங்க. ஸோ எங்க போனாலும் விமென்ஸ் தான் டார்கெட். ஓகே, அது ஒரு பேத்தட்டிக் கண்டிஷன். ஆணாதிக்க சமூகத்துல இங்க மட்டும், இந்தியாவில மட்டும் இல்லை, அது உலகத்திலே எங்க போனீங்கன்னாலும் இதுதான் கண்டிஷன். இது நீங்க இந்த பத்மாவத் மூவி கூட பார்த்திருப்பீங்க, ட்ராய் அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் மூவில பார்த்திருப்பீங்க. ஓகே, சோ அப்போ ஜென்ரலா ஆரியன்ஸ் பீரியட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, சார் மோனோகாமி தான் ஐடியல், ஆனா பட் அரசர்கள், இளவரசர்கள் பாலிகாமி பண்ணாங்க. பாலி ஆண்ட்ரி வாஸ் அன்னோன் அப்படின்றாங்க. பாலி ஆண்ட்ரினா என்ன? ஒரு பெண் பல ஆண்களை திருமணம் செஞ்சுக்கிறது தான் பாலி ஆண்ட்ரி. பாலி கேபினா ஒரு ஆண் பல பெண்களை திருமணம் செஞ்சுக்கிறது. பாலி ஆண்ட்ரி அப்படின்னா ஒரு பெண் பல ஆண்களை திருமணம் செஞ்சுக்கிறது தான் பாலி ஆண்ட்ரி. லாஜிக் புரியுதா? பாலிகேமி அப்படின்னா ஒரு ஆண் பல பெண்கள், பாலி ஆண்ட்ரி அப்படின்னா ஒரு பெண் பல ஆண்கள். ஓகே, ஈவன் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த திரௌபதி கேரக்டர்.
பாலியாண்ட்ரி இந்தியாவில் இன்னமும் சில ட்ரைபல் குரூப்ஸ் பண்றாங்க, இன்னைக்கும் பண்றாங்க சில ட்ரைபல் குரூப்ஸ், நார்த் ஈஸ்ட் இந்தியா எல்லாம் பண்றாங்க. ஆனா பட் இப்போ இது நம்ம மெயின்லேண்ட் இந்தியால ஆக்டிவா கிடையாது. அந்த அளவுக்கு என்ன என்கரேஜிங் ஈவெண்ட்ஸ் கிடையாது. அப்போ பாலியாண்ட்ரி அப்படின்றது அன்னோன்னு சொல்றாங்க. மேரேஜ் வாஸ் அ சாக்ரட் பாண்ட். நல்லா புரிச்சுக்கோங்க. திருமணம் அப்படின்றது சொல்லுவாங்க தெரியுமா? திருமணம் அப்படின்றது 1000 காலத்து சொத்து, 1000 காலத்து பயிர். ஓகே, மேரேஜ் இஸ் நத்திங் பிட்வீன் வாட் அப்படின்னா பாண்ட் பிட்வீன் டூ ஹார்ட்ஸ். இரு இரு உறவுகள் இணைவதே திருமணம். திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது. மேரேஜ ஒரு சாக்ரெட் திங்கா மாத்தி வச்சிருந்தாங்க. However, the women are allowed to remarry only when they are without child. இது ஆக்சுவலா என்ன கூட எக்ஸெப்ஷன் இருக்கு. இந்தியன் விமன்ஸுக்கு இதுதான் ரைட்ஸ். குழந்தை இல்லை அப்படின்னா ஒரு பெண் ஏர்லி வேதிக் பீரியட்ல கல்யாணம் பண்ணிக்கலாம், திருப்பியும் ரீமேரேஜ் பண்ணிக்கலாம். அப்போ குழந்தை இல்லை அப்படின்னும் பொழுது ஒரு ஆண் இம்பார்ட்டண்டா இருந்தா, ஓகே, இம்பார்ட்டண்டா ஆண்மை இல்லாதவனா இம்பார்ட்டண்டா இருந்தா, அண்ட் இன்னொன்னு என்ன அப்படின்னா தன்னுடைய கணவன் வந்து இறந்து போயிட்டா. அன்னைக்கு இன்னொரு விதமான ஒரு திருமணம் இருந்துச்சு, ஏர்லி வேதிக் பீரியட்ல சொல்றேன். கணவன் இறந்து போயிட்டா, கணவனுடைய தம்பி இருக்காரு இல்லையா, அவர் அண்ணன் இருந்தாங்கன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்னும் திருமணம் செஞ்சுப்பாங்க அந்த பெண்ணை. கணவன் இருந்தா, கணவன் இறந்து போனா கணவனுடைய தம்பியோ இல்லது அண்ணனோ அந்த பெண்ணை திருமணம் செஞ்சுக்கக்கூடிய பழக்கம் இருக்கு. இந்த விடோ ரீமேரேஜ் அக்செப்டட், சொசைட்டி அக்செப்ட் பண்ணாங்க. ஏன் அப்படின்னா அந்த பெண்ணை தனியா விடக்கூடாது அப்படின்றதுக்காக, ஒரு சோசியல் செக்யூரிட்டிக்காக. ஓகே, ஆனா பட் பின்னாடி இந்த முறையான திருமண உறவுகளே தடைபடுது. அது நம்ம என்னன்னு பார்க்க போறோம், வெயிட் பண்ணுங்க. ஓகே, அப்ப இங்கதான் சொல்லியிருக்காங்க ரிக்வேதால ஒரு பெண், ஓகே, ரீமேரேஜ் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த டைம் பீரியட்ல இந்தியாவில டிவோர்ஸ் அப்படின்றதுக்கு தே ஆர் நாட் சப்போர்ட்டிங். இந்தியாவில டிவோர்ஸ் அப்படின்றதுக்கு ஏர்லி வேதிக் பீரியட்ல நாட் சப்போர்ட்டிங். ஓகே, சத்தி பத்தி எல்லாம் இன்னும் வரவே இல்லை. சத்திலாம் கிடையாது ஏர்லி வேதிக் பீரியட்ல, சத்திலாம் கிடையாது. ஓகே, சத்திலாம் பின்னாடி சொல்ல போனா சத்தி நடந்துச்சுன்ற ஈவெண்ட் எவிடன்சஸே ஆரியன்ஸ் பீரியட்ல கிடையாது. அது குப்தா பீரியட்ல தான் சத்தின்ற ஒரு முறை வந்துச்சுன்னு சொல்றாங்க. ஓகே, ஆரியன்ஸ் பீரியட்ல தெர் இஸ் நோ எவிடன்சஸ் ஆஃப் டூயிங் சத்தி அப்படின்றத நாம புரிஞ்சுக்கணும். ஓகே, அப்ப ஏர்லி வேதிக் பீரியட், ஏர்லி வேதிக்னா உங்களுக்கு தெரியும், ஏர்லி வேதிக்னாலே உங்க மைண்ட்ல வந்துடணும். இன்னும் 1500 to 900 BCE ஏர்லி வேதிக் பீரியட். அப்ப இந்த ஏர்லி வேதிக் பீரியட்ல என்ன சார் சொல்லப்பட்டிருக்கு, என்ன சொல்கிறார்கள் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இதான் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன சொல்றாங்க சார், திஸ் டைப் ஆஃப் திங்ஸ் வேர் ஆல் ஹேப்பனிங். அப்போ ஒரு பெண், ஓகே, தனக்கு குழந்தை இல்லைன்னா இன்னும் திருமணம் பண்ணிக்கலாம். தன்னுடைய கணவன் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா திருமணம் செஞ்சுக்கலாம். ஓகே, அப்போ இங்க என்ன நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஏன் இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா அங்க பாருங்க, வேதிக் பீரியட்ல, ஓகே, அதாவது இறந்து போயிட்டா இந்த ரிச்சுவல்ஸ் யார் செய்யணும்னா குழந்தைங்க தான் செய்யணும், பசங்க தான் செய்யணும். அப்ப கண்டிப்பா ஒரு குழந்தைன்றது இருக்கணும். ஓகே, அதுக்குதான் இம்பார்ட்டன்ட். புரியுதுங்களா? ஏன் இன்னைக்கு குழந்தைன்றது ரொம்ப முக்கியம் அப்படின்றாங்கன்னா, ஓகே, ஒரு குழந்தை அப்படின்றது கண்டிப்பா இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம இறந்து போன உடனே ஈம காரியங்களை செய்யக்கூடியதுக்கு ஒரு குழந்தை தேவை. இதான் கான்செப்ட். அதாவது நான் மென்ஷன் பண்ணிருக்கேன், they are without child for Rigveda recognizes in full the keen desire of the Vedic Indians for a child to perform his funeral rites. தான் இறந்த பிறகு தன்னுடைய ஃபினரல் ரைட்ஸை பண்றதுக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு நினைச்சாங்க. ஓகே, மகன் வேணும்னு நினைச்சாங்க, மகள் வேணும்னு நினைச்சாங்க. அதனால குழந்தைக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. அப்படி குழந்தைக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதாலேயே விமன்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, விமன்ஸ் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல இதோட ஞாபகம் வச்சுக்கோ, ஒரு காலத்துல இன்னும் சொசைட்டி வேற லெவல்ல மாறும், ஆர்த்தோடாக்ஸா மாறும் பொழுது அப்போ என்னன்றத பார்க்க போறோம். ஏர்லி வேதிக் பீரியட்ல இது லேட்டர் வேதிக் பீரியட் என்னன்றதை நாம வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்போ என்ன சார் நெக்ஸ்ட் பாருங்க, நீங்க தான் ரொம்ப புது விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். The marriages of the girls was not considered to be essential. The marriage of the girls was not considered to be essential, and there are references to the girls remaining unmarried till the late age. அதாவது பெண்களுக்கு கட்டாயம் திருமணம் பண்ணணும்லாம் கிடையாது. கான்செப்ட் புரியுதுங்களா? சில பெண்கள் திருமணம் பண்ணாமே ரொம்ப நாள் வாழ்ந்துருக்காங்க. ஓகே, கடைசி வரைக்கும் சொல்லுவாங்க தெரியுமா, கடைசி வரைக்கும் திருமணமே பண்ணிக்காம இருக்காங்க அப்படின்றது. ஓகே, ஃபைன். விமென்ஸ் வேர் அலோட் டு டியூ ஃபினரல் ரைட்ஸ்னா யா, எஸ், ஏர்லி வேதிக் பீரியட்ல அந்த சுதந்திரங்கள் கூட பெண்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. நீங்க இன்னைக்கு பாக்குறது வேற, 3000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, அதுவும் ஏர்லி வேதிக் பீரியட்ல நடக்கிறது வேற. ஃபைன். So the marriage of the girls was not considered to be essential, and there are references to the girls remaining unmarried till late age and living with their fathers and also brothers. திருமணமாகாம தந்தை கூடயோ அல்லது அண்ணன் கூடயோ வாழ்ந்த பெண்கள் உண்டு. பட் ஒன்ஸ் மேரிட் இன் ஹர் நியூ ஹோம் she was given a place of honor. எந்த வீட்டுல திருமணம் பண்ணி கொடுக்குறாங்களோ அந்த வீட்டுல she was given
respect and also dignity. The wife was the partner of the husband at the time of religious ceremonies. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு பெண் அப்படின்றது ரிக்வேதால சொல்லுவாங்க, ஒரு மனைவி என்பவள் கணவனின் சரிபாதின்றாங்க. ஓகே, ஆனா பின்னாடி இந்த கான்செப்ட்லாம் வேற மாதிரி மாறும். கல்லானாலும் கணவன், அவன் அவன் ஃபுல் ஆனாலும் புருஷன், கணவன் என்ன பண்ணாலும் அக்செப்ட் பண்ணிக்கணும், அவர் தப்பே பண்ணாலும் பொறுமையா திருத்தணும். ஏன் அந்த நாய்க்கு திருத்த தெரியாதா, நீங்க தான் போய் திருத்தணுமா? ஸோ இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாம் பின்னாடி வரப்போகுது ஆக்சுவலா. ஸோ முதல்ல வந்து பார்க்கும்பொழுது the wife was the partner of the husband at the time of religious ceremonies and no ceremonies was considered to be effective without their participation. புரியுதுங்களா? and no ceremonies, okay, was effective, without the no ceremonies was considered to be effective. அவள் இல்லாத, அவள் பங்கு பெறாத எந்த ஒரு நிகழ்வும் சரியான நிகழ்வாக சொல்லப்படாது. அப்போ அந்த அளவுக்கு விமென்ஸுக்கு இயர்லி வேதிக் பீரியட்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. the child marriage was unknown. திருப்பியும் பாருங்க, சைல்ட் மேரேஜ் அன்னோன். ஆனா அந்த காலத்தெல்லாம் 16 வயசுக்கு மேலனாலே இவன் கல்யாணம் பண்ணிக்கிறது. இப்ப 16 வயசுல சைல்டு மேரேஜ், அப்ப 16 வயசுக்கு மேல திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படின்ற ஒரு முறை இருந்துச்சு. So the father had no son, the property could be inherited by a son of the daughter, not by daughter herself. அப்பாவுக்கு நல்லா புரிஞ்சுப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சைல்ட் மேரேஜ் வாஸ் அன்னோன், ஓகே ஃபைன். அப்பாவுக்கு பையன் இல்லை, பொண்ணு தான் இருக்கு அப்படின்னா பொண்ணு வந்து சொத்துரிமை, பொண்ணுக்கு சொத்துரிமை கிடையாது. ஆனால் இந்த பெண் திருமணம் செஞ்சுக்கும் பொழுது இந்த பெண்ணுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தைக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா சொத்து போகுது. புரியுதுங்களா? அப்ப கான்செப்ட் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு. ஸோ இயர்லி வேதிக் பீரியட்ல the women's they don't have right for the inheritance of the property. பெண்களுக்கு சொத்துரிமை அப்படின்றது கிடையாது. ஒவ்வொரு கான்செப்டும் இம்பார்ட்டன்ட். பெண்களுக்கு சொத்துரிமை கிடையாது, சைல்ட் மேரேஜ் கிடையாது, விடோ ரீமேரேஜ் இருந்திருக்கு. ஒரு பெண் கல்யாணம் ஆகாம கூட வாழலாம் கடைசி வரைக்கும், பிரதர் கூடியும் ஃபாதர் கூடியும். ஆனால் கல்யாணமானா புகுந்த வீட்டுல கணவனின் சரிபாதியாக அவள் பாவிக்கப்படுகிறாள். எல்லாமே ஒழுங்கா தான் போயிட்டு இருந்துச்சு. The father had complete control over his children. There is a reference to a father who blinded his son on the ground that he was a gambler. பாருங்க, அப்பாவுக்கு பயந்த காலம்லாம் உண்டு. ஒரு பையன் தப்பு பண்றான்னா அப்பா என்ன பண்ணிருக்காரு, நீ ஏன் தப்பு பண்ற, நீ ஏன் கேம்பிளிங் போற, ஏன் சூதாட்டத்துல ஈடுபடுறன்னு சொல்லிட்டு. சூதுன்றது அன்னைக்கு மோசமான ஒரு விஷயமா இருந்துச்சு. ஸோ வீட்டுல ஒரு பையன் தப்பு பண்ணா அப்பாவே அந்த பையனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்த கதையும் இருக்கு. புரியுதுங்களா? அப்ப இந்த அளவுக்கு சொசைட்டி வந்து ஓகே ஒரு விதமா ஒரு ரைட்ல தான், ஒரு ரைட் ட்ராக்ல தான் போயிட்டு இருக்கு ஆக்சுவலா. அந்த காலத்திலே பிறந்திருக்கான்னு சொல்லிட்டு பானு சொல்லியிருக்கு. ஓகே பானு, டோன்ட் வரி, ஒரு டைம் மிஷினை கண்டுபிடிச்சு நீ என்ன பண்ற அப்படின்னா இயர்லி வேதிக் போயிடு. இயர்லி வேதிக் பீரியட் தான் போன, நீ லேட்டர் வேதிக் பீரியட் போன அப்படின்னா செத்த கோவிந்தா கோவிந்தா தான். நீ இப்ப இருக்கக்கூடிய சிவில் லிபர்ட்டிஸ் எல்லாம் உனக்கு கிடையாது. அங்க வந்து பார்க்கும் பொழுது அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. ஏர்லி வேதிக் பீரியட் போலாம், ஆனா லேட்டர் வேதிக் பீரியட் எல்லாம் போயிடாது. ஸோ த ஃபாதர் ஹேட் கம்ப்ளீட் கண்ட்ரோல் ஓவர் ஹிஸ் சில்ட்ரன் அப்படின்றது உங்களுக்கு தெரியுது. அண்ட் ஹி ஹேட் அ ஹேண்ட் இன் த மேரேஜஸ் ஆஃப் ஹிஸ் சில்ட்ரன். இதுதான் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயங்களா இருக்கு. ஒரு 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 அப்பா தன்னுடைய மகளுக்கு அவர் மகனுக்கு திருமணம் செஞ்சு கொடுக்கக்கூடியதுல ஒரு மிக முக்கியமான கடமையா இன்னைக்கு பார்க்கப்பட்டுச்சு. ஓகே, அப்பாவுக்கு திருமணம் செஞ்சு கொடுக்கறதுல ஹி ஹேட், அதான் அதே கான்செப்ட் தான் இங்கே வருது பாருங்க. He had a hand in the marriage of his children. He was head of the family and owner of his property. The choice of the father, continued. அது actually counted கிடையாது. Or yeah, the choice of the father counted. Yeah, correct. Continued இல்ல. The choice of the father counted in the selection of the bridegroom. But the girl was given a measure of independence in this matter. Okay, so ஒண்ணுமே கிடையாது. இது ஆக்சுவலா இந்த ஸ்டேட்மெண்ட் என்னால ஃபுல்லா அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அன்னைக்கு என்னன்னா பெண்களுக்கு அதிகமான ரைட்ஸ் கிடையாது. ஓகே, பெண்களுக்கு அதிகமா சொத்துரிமையும் கிடையாது. சோ ஒரு தந்தை யார வந்து அவருக்கு பிடிச்சிருக்கோ பெண்ணை வந்து பார்க்கும் பொழுது நீ இவர்தாமா கல்யாணம் பண்ணிக்கணும், ஓகே இல்ல, ஓகேவா இல்லையா, சாய்ஸ் எல்லாம் கிடையாது, ஓகேவா இல்லையா, ஓகே ஓகேப்பா, ஓகே. சோ that is how it is went actually. Because இல்ல எனக்கு இவரை பிடிச்சிருக்கு, இவரை பிடிக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுதந்திரம் அப்படின்றது இருக்குன்னு சொல்றாங்க. பட் பிராக்டிக்கலா எந்த அளவுக்கு லாஜிக்ன்றது எனக்கு தெரியல ஆக்சுவலா. பட் சங்க காலத்துல தமிழ்நாட்டுல ஆரியர்களுடைய இதுதான் கற்பு வழி திருமணம்னு சொல்றாங்க. சங்க காலத்துல தமிழ்நாட்டுல களவு வழி திருமணம் சொல்லக்கூடிய காதல் திருமணங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. ஓகேவா? சோ காதல் திருமணம், பெண்கள் அதாவது ஒரு குழந்தைன்னு பிறந்துடுச்சுன்னா அந்த குழந்தை வளர்ந்துருச்சு அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கக்கூடிய ரைட்ஸ் அவங்களுக்கு இருக்குன்ற ஒரு தாட் ப்ராசஸ் சங்க காலத்துல இருந்துச்சு. அதனாலதான் சங்க காலத்துல அகநானூறு புறநானூறு அப்படின்னும் பொழுது அகம்னு சொல்லக்கூடிய காதலுக்கும் வந்து பார்க்கும் பொழுது நம்மளால இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. காதலும் வீரமும் தமிழரின் இருகண்கள்னு சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அக வாழ்க்கையிலயும் சரி
புற வாழ்க்கையிலையும் சரி தமிழர்கள் ஒரு லெவல்ல இருந்திருக்காங்க. ஸோ அதிகமா இன்னும் இன்னைக்கு சொல்லக்கூடிய இந்த ஏன்னா மேரேஜ் லவ் அப்படின்றது இட்ஸ் அ பாண்ட் பிட்வீன் டூ ஹார்ட்ஸ். ஓகே, என்னதான் அப்பா அம்மா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாலும் ஓகே வாழ்றவங்க கிட்டதான் வாழ்க்கைன்றது இருக்கு. கரெக்டா? ஸோ இந்த ரொம்ப புரிஞ்சு வச்சிருந்தாங்க அன்னைக்கு. ஓகே, நாட் இன் இயர்லி வேதிக் பீரியட், சங்க காலத்துல பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. பட் இயர்லி வேதிக் பீரியட்ல இது மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ த இண்டிவிஜுவல் ஓனர்ஷிப் ஆஃப் மூவபிள் திங்ஸ், அசையும் சொத்துக்கள்னு சொல்லக்கூடிய கேட்டில், ஹார்சஸ் அண்ட் கோல்டு வாஸ் ரெகக்னைஸ்ட். த ரைட் ஆஃப் அடாப்ஷன் வாஸ் ரெகக்னைஸ்ட். இதுதான் நிறைய பேர் கேட்கறாங்க. சார் இப்ப நான் ஒரு ஃபாதர், எனக்கு ஆண் பிள்ளையே கிடையாது, பெண் பிள்ளை தான் இருக்கு. ஓகே, ஸோ அவளுக்கும் பெண் பிள்ளை தான் பிறந்துருச்சு, என்ன பண்ணுவீங்க? இது மாதிரி ஆண்டவன் ஒரு முடிச்சு போட்டா என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, த ரைட் ஆஃப் அடாப்ஷன் வாஸ் ரெகக்னைஸ்ட். தத்து கொடுக்கக்கூடிய அந்த எப்படி தத்து கொடுப்பாங்கன்னா, அந்த ஃபாதருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தம்பி இருக்கான்னு வச்சுக்கோங்க, சித்தப்பா இருக்காருன்னா சித்தப்பா பையன் இருக்கான்னா சித்தப்பா பையனுக்கு சொத்து கொடுப்பாங்க. அதான் இதான் சொல்றேன், திஸ் இஸ் வை இட் இஸ் கால்ட் பேட்ரியார்கல் ஃபேமிலி ஸ்ட்ரக்சர். த டெசிஷன் மேக்கிங், ஓகே, ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே ஆண்கள் கண்ட்ரோல்ல இருந்துச்சு. ஸோ இண்டஸ் வேலி பீரியட்ல நம்ம இகாலிட்டேரியன் அண்ட் ஆல்சோ சம்வாட் மேட்ரியார்கல் ஃபேமிலி ஸ்ட்ரக்சர்னு பார்த்தோம். பட் ஹியர் இட் வாஸ் நாட் மேட்ரியார்கல், இட் வாஸ் பேட்ரியார்கல் ஃபேமிலி ஸ்ட்ரக்சர். ஸோ ஆணாதிக்க சமூகம் அப்படின்றது ஓகே இயர்லி வேதிக் பீரியட்ல இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிக்குது. இது லேட்டர் வேதிக் பீரியட்ல இன்னும் வேற மாதிரி மாறிட்டு இருக்கும். இது வரைக்கும் புரிஞ்சதா? இயர்லி வேதிக் புரிஞ்சுதாப்பா? புரிஞ்சுதா? இது ஏற்கனவே ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின்ஸ் புரிஞ்சுதா எவ்ரிவன்? எஸ் சார். மஞ்சுளா சார் ஒன்ஸ் ரீகால் பண்ணலாம் சார். கண்டிப்பா. மஞ்சுளா ஒரு ஒரு क्वेश्चन நான் கேக்குறேன், சொல்லுங்க பார்க்கலாம். இயர்லி வேதிக் பீரியட்ல கேக்குதா நான் சொல்றது? yes sir, yes sir, audible sir. Early Vedic period whether the women had right for inheritance of the property? Once more sir, once again sir. Whether in early Vedic period the women had right for inheritance of property, it is right or yes or no? No sir. Very good, fine. So Arifa இருக்கீங்களா? Yes sir. So tell me, okay, what is the role of the father during a child's marriage or a son's or daughter marriage? அப்பாவுடைய கடமைன்றது என்ன? யா. Choice of the father counted in the selection of bridegroom sir. Very good, fine. Then but then girl was given a measure of independence. Okay, fine. So Raji இருக்கீங்களா? Raji, tell me whether sati was there in early Vedic period? No sir, there is no sati. There is no. Very good, fine. Gupta period only. Very good. This Napoleon. Yes sir. So tell me whether in early Vedic period child marriage, widow remarriage was accepted? Widow remarriage? Yes sir, it is accepted. Why? On what condition? Sir, it is accepted because the Rig Veda recognizes that a child is important for performing the funeral rites. Very good, super. கலையரசன் நீங்க இருக்கீங்களா? கலையரசன்? Yes sir. கலையரசன், இயர்லி வேதிக் பீரியட்ல கேக்குதா நான் கேக்குற क्वेश्चन? கேக்குது. இயர்லி வேதிக் பீரியட்ல பெண்களுக்கு சொத்துரிமையில பங்கு இருந்துச்சா இல்லையா? சொத்துரிமை பங்கு இல்ல சார். Okay, fine, very good, super. Thank you. So now we will go to the next early Vedic period. இது just we will go one by one. இப்போ later Vedic period போறோம். இங்கதான் நேத்து கிளாஸோட கண்டினியூஷன் அண்ட் ஆல்சோ இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பார்க்க போறோம் ஆக்சுவலா. சரி, ஓகே, இது ஒரு சூப்பரான ஒரு டாபிக். அதாவது இன்னைக்கு நம்ம இந்தியாவில் சோசியல் இஷ்யூஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் ரொம்ப அதிகமா நடக்குது. கரெக்டா? அதிகமான குற்றங்கள். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, இப்போ எல்லாமே சொல்லலாம். சத்தி, ஒரு காலத்துல சத்தி இருந்துச்சு. சத்தி, டவுரி, அதுக்கப்புறமா இந்த அன்டச்சபிலிட்டி, அதுக்கப்புறமா இந்த ஆணாதிக்க சமூகம், பெண்கள் படிக்கவே கூடாது, அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு, இப்பெல்லாம் சொல்லிட்டு சுத்திட்டு இருக்காங்க. ஆனா பெண்கள்லாம் இப்ப ரொம்ப உஷாராயிட்டாங்க. இல்ல,
கேஸ்லாம் வந்துருச்சு, இப்ப நீங்க தாராளமா எங்களை படிக்க வைக்கலாம். ஓகே, எலக்ட்ரிக் ஸ்டவ்லாம் வந்துருச்சு, படிக்க வைக்கலாம்னு சொல்லிட்டு இது ரொம்ப புத்திசாலித்தனமா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் இன்னும் சில லூசுங்களா இருக்கு. சீரும் பாம்பை நம்பு, சிரிக்கும் பெண்ணை நம்பாதே, ஏன் நாயே, அப்ப நீ அந்த பாம்பே கல்யாணம் பண்ணிக்கலாம்ல. சோ இந்த மாதிரிலாம் ரொம்ப புத்திசாலித்தனமாலாம் வந்து நம்ம நாட்டுல இதெல்லாம் நீ ஆட்டோ பின்னாடி, இதெல்லாம் ஆட்டோ பின்னாடி வேற எழுதி வச்சிருப்பானுங்க. அதாங்க செம காண்டா இருக்கும். சில விஷயங்கள்லாம் ரொம்ப கோவம் வந்துடும் நம்ம. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? ஆணாதிக்க சமூகம்னு சொல்றாங்க. ஓகே, அதுக்காக வந்து சார் பெண்கள் முக்கியத்துவம் கிடையாதுன்னா 2 பேருமே இம்பார்ட்டன்ட் தான். ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, ஜெண்டர் ரெஸ்பான்சிபிலிட்டின்றத நான் ரொம்ப அதிகமாவே நம்புறேன். ஒரு உண்மையான ஃபெமினிசம் என்ன அப்படின்னா, நான் தான் பெரிய ஆளுன்றது கிடையாது ஃபெமினிசம். ஒரு ஆணை நம்பாமல் யாரையும் நம்ப இப்படி கூட சொல்லக்கூடாது. ஒரு பெண் எப்பொழுது தன்னுடைய சுய முன்னேற்றத்துல அவளே பங்கு கொள்றாளோ, ஓகே, அண்ணா, அப்பா, அம்மா, சொந்தக்காரங்க, கணவன் யாரையும் நம்பாம தன்னுடைய சுய முன்னேற்றத்துல அவளால ஈடுபட முடியுதோ, அப்பொழுதுதான் ரியல் எம்பவர்மெண்ட் அப்படின்றது உண்டு. அதனாலதான் பாரதியார்லாம் வந்து வேற லெவல் தாட் ப்ராசஸ் இருக்கலாம். விமன் எம்பவர்மெண்ட்டை பத்தி பாரதியார், ராஜாராம் மோகன் ராய், ஈஸ்வர சந்திர வித்யாசாகர், காந்தி, அம்பேத்கர், ஓகே, இன்னும் பெரிய பெரிய தலைவர்கள்லாம் சொல்லியிருக்காங்க பெண்களுக்கு. ஆனா பட் நிறைய ஹிஸ்டரியில பாத்தீங்கன்னா இந்தியா இஸ் த ஒன்லி கண்ட்ரி எனக்கு தெரிஞ்சு பெண்களை வந்து ஆஹா ஓஹோ சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புலவர்கள் கவிதை பாடும் பொழுது பெண்கள் தான் வந்து எல்லாமே. ஆக்சுவலா நீ தெய்வமா, சக்திமா, துர்காமா, சரஸ்வதி, மகாலட்சுமி இப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா அதிகமான டிஸ்கிரிமினேஷனும் என்ன அப்படின்னா பெண்கள் தான். எங்க போனாலும் யார் டார்கெட் அப்படின்னாலும் பெண்கள் தான். அதை மறுக்கவே முடியாது. ஒரு கணவன் சாப்பிட்ட பிறகுதான் வந்து பார்க்கும் பொழுது மனைவி சாப்பிடணும். ஏன்டா சாப்பிடணும்? அப்பதான் ஒரு பத்தினி உத்தமம்ன்றான். பத்தினா அப்படிதான் இருக்கணுமா? ஏன் இந்த நாய் சூடா 2 இட்லி போண்டா சாப்பிடுவான். அவங்க வந்து பின்னாடி ஒண்ணுமே, அதுவும் சட்னியை கூட விட மாட்டானுங்க. சாம்பார் சட்னின்னு கலந்து அடிச்சு குடிச்சிட்டு ஓடி போயிடுவானுங்க. ஆனா பட் அவங்க பாவம் கஷ்டப்பட்டு அவ்வளவு செஞ்சவங்களுக்கும் ஒண்ணும் இருக்காது. ஆக்சுவலா இன்னைக்கும் இது நம்ம நாட்டுல எல்லாம் நடக்குது. ஆக்சுவலா எல்லாம் பார்த்தா தெரியும். ரொம்ப சில விஷயங்கள், அதுவும் இந்த தாத்தா, இந்த பாட்டிங்க எல்லாம் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. எங்க பாட்டி எல்லாம், எங்க தாத்தா என்னமோ ஒரு 80 வயசு இன்னமும் பயப்படுவாங்க. ஆக்சுவலா ஏன் கொஞ்சம் சூடா சாப்பிடு அப்படின்னா, இல்ல கோச்சு பாருப்பா, சரி கோச்சிட்டு போட்டோம், நீ சாப்பிடுவா, நீ நானும் சேர்ந்து சாப்பிடலாம்னா அந்த 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 மரியாதைன்ற பேர்ல அது ட்ரெடிஷ்னலி அது வந்துருச்சு. ஆனா பட் இதெல்லாம் ஒரு ஒரு ரேஷனல் திங்கிங்கோட நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் நான் வந்து போன ஜெனரேஷனுக்கு முன்னாடி ஜெனரேஷன்லாம் சொல்றேன். இப்ப இருக்கிற ஜெனரேஷன்லாம் அப்படி கிடையாது. இப்ப இருக்கிற ஜெனரேஷன்லாம் என்னம்மா நீ இட்லி என்ன ஊத்தி வச்சிருக்க, நீ சரியா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜெனரேஷன்லாம் பசங்க தான் பயந்துக்கிட்டு சரிங்க ஜி ஓகே பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் பசங்க தான் இருக்காங்க. பட் அந்த ஜெனரேஷன் அப்படி கிடையாது. 19th century 20th century ஃபர்ஸ்ட் ஹாஃப் இருக்கும். விமென்ஸ் வாஸ் there are so many issues they have underwent actually. அப்போ எந்த நாள் அப்படின்றத இப்ப பார்க்க போறோம். இது எங்க இருந்து ஆரம்பிச்சது? சாக்ரெட் அப்படின்ற ஒரு கான்செப்ட், எதையுமே புனிதமா பாக்குறதுன்ற ஒரு கான்செப்ட். ஓகே, சொல்ல போனா பெண்களுக்கு புனிதம் புனிதம் புனிதம்னு சொல்லி நிறைய பிரச்சனைகளை நம்ம நாட்டுல பண்ணாங்க. ஓகே, சோ அதான் இங்க சொல்லியிருக்கேன். During this later Vedic period, the caste system developed for the different occupation. பாருங்க, caste system நான் நேத்தே சொன்னேன் how the caste system emerged. பிராமணா, சத்ரியா, வைஷ்யா, சூத்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய caste system. இந்த caste system emerged. இந்த caste system emerge ஆகும் பொழுது previously the women's was given at least some freedom in education, but now the education was denied. Point number 1, பெண்களுக்கு கல்வி கொடுக்கறத அதிகமா என்ன பண்றாங்கன்னா டெனை பண்றாங்க. they denying actually. ஏன் தேவையில்லாம இன்னொரு வீட்டுக்கு போகக்கூடிய பெண் இவளுக்கு எதுக்கு திருமணம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் ஒண்ணு வராது. ஓகே, விமென்ஸ் education was denied. At least in early Vedic period there are gargi. ஓகே, சோ இன்னும் நிறைய விமென்ஸ்லாம் இருந்தாங்க. ஓகே, படிச்ச பெண்கள் இருந்தாங்க. But now the women's were intentionally they were all denied for education. அப்ப எஜுகேஷன் டினை பண்ணாலே how can you develop yourself? How can you how can you empower yourself? நான் வந்து எனக்கு தெரியும், நான் 2012 முன்னாடி எப்படி இருந்தேன்.
ஓகே, சிவில் சர்வீஸ் படிச்சு கொஞ்சம் கொஞ்சமா என்ன நான் டெவலப் பண்ணிக்கும் போது நான் எப்படி என்ன மாத்திட்டு இருக்கேன்றது எனக்கு தெரியும். அதே மாதிரி உங்களுக்கும் தெரியும், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க எப்படி இருந்திருப்பீங்க, இன்னைக்கு எப்படி நீங்க ஓரளவுக்கு எந்தெந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டதால எப்படி ஆக்ட் பண்றீங்கன்றது தெரியும். எஜுகேஷன் ஒருவனுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியம். என்னுடைய ப்ரொஃபசர் ஒருத்தர் இருக்கார், ரங்கராஜன் சார்னு சொல்லிட்டு, ஆல்மோஸ்ட் மோஸ்ட் ஆஃப் மை ஸ்டூடெண்ட்ஸ் நோ. ஓகே, இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா எஜுகேஷனை பத்தி ஒரு பாயிண்ட் சொல்லுவார். கல்வி என்பது என்ன அப்படின்னா இருட்டில் இருக்கக்கூடிய ஒருவனை வெளிச்சத்திற்கு வெளிக்கொண்டு வருவதுதான் கல்வின்றார். Education will make a person, okay, to enter into light from darkness. Okay, so அந்த அளவுக்கு எஜுகேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. This education was denied. Okay, that is what I said. So during this period, the caste system developed for different occupation was taken over by different castes. According to Shatapatha Brahmana, the marriage among the relations of the third and the fourth degree was prohibited. While the Brahmanas and Kshatriyas could marry the women of Vaishyas. இங்கதான் பிரச்சனை பாருங்க, இங்கதான் வருது. சொசைட்டில உயர் ஜாதிக்காரர்கள்னு சொல்லக்கூடிய பிராமணர்களும் சத்திரியர்களும் தாழ்ந்த ஜாதின்னு தாழ்ந்த ஜாதின்னு ஒதுக்கி வைப்பானுங்களாம். ஆனா பட் தாழ்ந்த ஜாதியை சார்ந்த பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா கல்யாணம் பண்ணிப்பானுங்களாம். வேறஸ் the low caste சொல்லக்கூடிய சூத்ராஸ், ஈவன் வைஷ்யாஸ் கூட, ஏன்னா வைஷ்யாஸ் வந்து அன்னைக்கு ட்ரேட் அண்ட் காமர்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. தேவரால் அக்ரிகல்ச்சரிஸ்ட் கம்யூனிட்டி. வைஷ்ய குலத்தை சார்ந்த பெண்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு, அதாவது வைஷ்ய குலத்தை சார்ந்த ஆண்கள் என்ன பண்ண முடியாதுன்னா ஒரு பிராமணியோ அல்லது சத்திரியன் விமனியோ கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்றாங்க. Marriages are allowed between Brahmanas and Kshatriyas. It was difficult to change one's caste, but it was not absolutely impossible. அது என்ன மீனிங் அப்படின்னா, விஸ்வாமித்திரன்னு ஒருத்தர் இருந்தார் இல்லையா, நேற்று சொன்னேன் இல்லையா, he was a sage, he was a rishi, but basically he was a Kshatriyan. அவர் ஒரு சத்திரியர், ஆனா பட் அவர் ரிஷி, ஒரு யோகி. ஓகே, ஆனா என்ன சொல்றாங்க பாருங்க, but he was referred as a rishi. Many Kshatriya kings also has Brahmanas people, but however no Vaishyas or Shudras are allowed to become a Brahmana or Kshatriya. கான்செப்ட் புரியுதா? இந்த டைம் பீரியட்ல ஒரு உயர்ந்த ஜாதி சார்ந்தாங்க ஒரு பிராமணன் சத்திரியரா மாற முடியும்பா, ஒரு சத்திரியன் பிராமணனா மாற முடியும். ஆனா ஒரு வைஷ்யனோ அல்லது சூத்திரனோ ஓகே பிராமணனாவோ அல்லது சத்திரியனாவோ மாற முடியாது. அப்படின்னா என்னன்னா உயர் ஜாதிக்காரங்களா மாற முடியாதுன்னு அர்த்தம். அப்ப அந்த அளவுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா சொசைட்டியை ரொம்ப ஆர்த்தோடாக்ஸ் பண்றாங்க. ஏர்லி வேதிக் பீரியட்ல ஒரே ஃபேமிலியில இருக்கக்கூடிய 4 பேர் 4 டிஃப்ரெண்ட் ஆக்குபேஷன் பண்ணா, இப்ப டீச்சிங் பண்ணா அவன் பிராமணா, ஓகே, அதுக்கப்புறமா நாட்டை காப்பாத்த போனா அவன் சத்திரியன், ட்ரேட் அண்ட் காமர்ஸ் பண்ணா வைஷ்யா, அண்ட் அக்ரிகல்ச்சரோ வேற எதனா வேலை செஞ்சா அவன் சூத்ரா. இது ஏர்லி வேதிக் பீரியட். பட் லேட்டர் வேதிக் பீரியட்ல இன்னும் இவன் இந்த தொழிலை தான் செய்யணும், இந்த தொழிலுக்கு தான் பொண்ணு கொடுக்கணும், இந்த தொழிலுக்கு பொண்ணு கொடுக்க கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சில விஷயங்கள்லாம் வந்து பார்க்கும்போது வந்துச்சு. அண்ட் இது தவிர்த்து இல்லாம என்னன்னா, இங்கதான் நான் உங்களுக்கு சில விஷயங்களை சொல்ல போறேன். அனுலோமா அண்ட் பிரதிலோமா டைப் ஆஃப் மேரேஜஸ் வேர் பிரசன்ட். இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணி தான். ஓகே, இது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் ஆக்சுவலா. மேரேஜ்னு ஒண்ணு நீங்க சிரிக்கிறதுலாம் எனக்கு தெரியுது, ஆனா பட் மேரேஜ் அப்படின்றது 90s கிட்ஸுக்கு நடக்கவே நடக்காத ஒரு விஷயம். பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. ஓகே, இந்த மேரேஜ் அப்படின்றது இப்ப உங்களுக்கு மேரேஜ் அப்படின்னா ஹவு மெனி டைப்ஸ் ஆஃப் மேரேஜ் இன்னும் மிஞ்சி போனா அரேஞ்ச் மேரேஜ், லவ் மேரேஜ், ஓடி போற மேரேஜ், ரிஜிஸ்டர் மேரேஜ், இந்த மாதிரி ஒரு 4 விதமான மேரேஜ் தான் தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. ஓகே, இப்போ அரேஞ்சிங் மேரேஜ் அண்ட் ஏதோ அரேஞ்சிங் ஏதோ ஒரு மேரேஜ் சொல்றாங்க, அது என்னன்றதுலாம் எனக்கு தெரியல ஆக்சுவலா. அரேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறது போல, கடைசி வரைக்கும் மேரேஜ் நடக்காது, அரேஞ்சிங் ஃபைன். ஸோ இந்த மேரேஜ் அப்படின்றது there are 8 types of marriage. There are 8 types of marriage. அந்த 8 typesல 4 types of marriage, 4 விதமான திருமணங்கள் குட் டைப் ஆஃப் மேரேஜ் சொன்னாங்க. குட் டைப். இந்த குட் டைப் ஆஃப் மேரேஜ் தான் அனுலோமா அப்படின்னு பேர். அணுனா நல்லது, அணுனா கேர்ள்னு சொல்லாதீங்க, அணுனா நல்லது. அணு அப்படின்னா இன்னும் ஆட்டம் அப்படின்னு பேரு, அனுகூலம், அணு அப்படின்னா நல்லது, குட். ஸோ அனுலோமா டைப் ஆஃப் மேரேஜ் 4 விதமான திருமணங்கள் இருக்கும். ஓகே, சொசைட்டி அக்செப்டிங், சொசைட்டி அனுலோமான சொசைட்டி அக்செப்டிங் டைப் ஆஃப் மேரேஜ். அது 4 இருக்கும். என்னன்னா பிரம்மா, தெய்வ, ஹர்ஷா அண்ட் ஆல்சோ பிரஜாபத்யா. பிரம்மா, தெய்வ, ஹர்ஷா, பிரஜாபத்யா. பிரம்மா அப்படின்றது ஒரு விதமான திருமண முறை. இட்ஸ் டைப் ஆஃப் மேரேஜ். பிரம்மா டைப் ஆஃப் மேரேஜ்னா என்ன தெரியுமா மக்களே? இன்னைக்கு இருக்கக்கூடிய டுடேஸ் அரேஞ்ச்டு மேரேஜ். டுடேஸ் அரேஞ்ச்டு மேரேஜ் தான்
பிரம்மா டைப் ஆஃப் மேரேஜ். இந்த மேரேஜோடைய பியூட்டி என்னன்னா, ஒரு ஒரு அப்பா தன்னுடைய மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் செஞ்சு வைக்கும் பொழுது, திருமணம் செஞ்சு வச்சதால அந்த புதுமண தம்பதிகள், அந்த யங் மேரிட் கப்பிள்ஸ், ஓகே, அந்த யங் மேரிட் கப்பிள்ஸுக்கு என்ன பண்ணுவாங்க, ஓகே சரி இத்தனை வருஷம் வீட்டுல இருந்துச்சு பையன் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இந்த திருமணத்தப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த யங் மேரிட் கப்பிள்ஸுக்கு கிஃப்ட் கொடுப்பாங்க. வாலண்டியர்லி கிஃப்ட் கொடுப்பாங்க. வாலண்டியர் கிஃப்ட், விரும்பி கொடுக்கக்கூடிய கிஃப்ட். கான்செப்ட் புரியுதா உங்களுக்கு? கான்செப்ட் புரியுதா? ரொம்ப முக்கியம். ஏன் அது ரொம்ப முக்கியம்னா, ஒரு காலத்துல வாலண்டியர்லி they gave gift, பட் ஓவர் அ பாயிண்ட் ஆஃப் டைம் இந்த மாப்பிள்ளை என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, என்ன மாமா டௌரியே தரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய டௌரி சிஸ்டம் வந்ததுக்கு, ஓகே, டௌரி சிஸ்டம் எப்படா வந்துச்சு அப்படின்னா, இனிஷியலி கிஃப்ட் அப்படின்றது, நல்லா புரிஞ்சுக்கோங்க, அன்னைக்கு டௌரி சிஸ்டம் அப்படின்றது பெண் வீட்டார் ஆண் வீட்டாருக்கு கொடுத்துருக்காங்க. சில இடத்துல ஆண் வீட்டாரும் பெண் வீட்டாருக்கு கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே இருக்கு. பெண் ஆண்கள் வீட்டுக்கும் ஆண்கள் பெண்கள் வீட்டுக்கும் டௌரி கொடுத்த கான்செப்ட் இருக்கு. ஹிஸ்டரியில நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டௌரி சிஸ்டம். அப்போ இந்த டௌரி சிஸ்டம், இந்த டௌரி ப்ராஹிபிஷன் ஆக்ட் ஆஃப் 1961 இன்னைக்கு நம்ம சொல்றோம். பட் டௌரி சிஸ்டம் எமர்ஜ் ஆனதுக்கு காரணம் என்னன்னு பார்க்கும்போது, இந்த பிரம்மா டைப் ஆஃப் மேரேஜ். மேரேஜ் இஸ் நத்திங் பட் டுடேஸ் அரேஞ்ச் மேரேஜ் ஆன் த மேரேஜ் ஆஃப் யங் மேரிட் கப்பிள்ஸ் ஃபார் த as a good lecture அப்படி கூட சொல்லலாம். ஒரு நல்ல எண்ணத்துக்காக, for a good gesture, okay, symbol of love. என்ன பண்றாங்க, for this young married couples, the parents of these couples, they used to give gift, and this gift later it was demanded. The demanded gift is what we call it as demand. The demanded gift தான் என்னன்னு சொல்றோம்னா நம்ம டௌரின்னு சொல்லிட்டு சொல்றோம். லாஜிக். ஸோ டௌரி சிஸ்டம் வந்ததுக்கான காரணம் இது. ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த டௌரி சிஸ்டம்ன்றது இன்னொரு விதத்துக்கும் ரொம்ப முக்கியம். அன்னைக்கு பெண்களுக்கு சொத்துரிமை கிடையாது, கரெக்டா? The women, they don't have right for the inheritance of the property. So during the time period of marriage, okay, for that ஸ்ரீனா பெண் அர்த்தம். ஓகே, what they will do அப்படின்னா, இன்னைக்கு நீங்க சீதனம் அப்படின்னு படிக்கிறீங்களா? சீதனம். இந்த சீதனம் is nothing but ஸ்ரீதானம். ஓகே, ஸ்ரீதானம். ஸ்ரீ means what? A woman. A woman was given as a dana. So during that sridanam, okay, they will give jewels, they will give some gift to the women in particular, so that sridanam has become today's சீதனம். கான்செப்ட் புரியுதா? என்ன சீதனமே வரவே இல்லை அப்படின்னு இந்த பொண்ணுங்களாம் இப்ப கேட்கும். ஆக்சுவலா சீதனம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு பெண்ணுக்கு சொத்துரிமை இல்லை, ஆனா சொத்துரிமை இல்லாத டைம் பீரியட்ல ஒரு பெண்ணுக்கு அவ திருமணத்துக்கு அப்ப கொடுக்கக்கூடிய அந்த கிஃப்ட தான் சீதனம். அப்பதான் பார்க்கும்பொழுது கொடுக்குறாங்க சீதனம். இது பார்க்கும்பொழுது தாய் வீட்டு சீதனம், அதுக்கப்புறம் நாய் வீட்டு சீதனம்னு நிறைய சொல்லிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் நமக்கு ரொம்ப டீப்பாலாம் போக தேவையில்லை ஆக்சுவலா. சோ இது மேரேஜ் நம்பர் 1. மேரேஜ் நம்பர் 2 என்னன்னா தெய்வா. இது ரொம்ப ஒஸ்ட் டைப் ஆஃப் மேரேஜ். இப்போ அந்த காலத்துல கிளாஸ் டாமினன்ஸ்ன்றது எப்படி இருந்துச்சுன்னா, கிளாஸ் டாமினன்ஸ் என்ன தெரியுமா? ஓகே, இந்த ஐயருங்கள்லயே 16 விதமான பிராமின்ஸ் இருக்காங்க. அது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. there are 16 types of brahmins. அதுல ஒரு குரூப் தான் யாருன்னா பிராமணா. there are 16 types of priestly, இப்படி சொல்லலாம். there are 16 type of priestly characters, 16 types of priests. ஆரியன்ஸ் பீரியட்ல 16 விதமான ஐயருங்க இருந்தாங்க. அதுல ஒரு குரூப் தான் யாருன்னா பிராமின்ஸ். பொண்ணு ஐயருக்கே கொடுத்தா அது என்னன்னா தெய்வா டைப் ஆஃப் மேரேஜ். இது என்ன சார் அபிஷ்டத்தனமா இருக்கு அப்படின்னா, தட் இஸ் கிளாஸ் டாமினன்ஸ் பேர். அன்னைக்கு சமூகத்துல பிராமின்ஸ் ரொம்ப பணக்காரங்களாம் கிடையாதுப்பா. எவரால் பிரீஸ்ட். பட் ஓகே, ஏன்னா அவங்களுக்கு பெண் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக சமூகத்திலேயே ஒரு ப்ரொவிஷன் வச்சிருந்தாங்க. என்ன அப்படின்னா, ஒரு பெண்ணை ஒரு புரோகிதருக்கு திருமணம் செய்து கொடுப்பது அப்படின்றது உத்தமம் அப்படின்னு நம்ம படிச்சு. This is a class dominance example. That is what we call it as the Deva type of marriage. A marriage to a priest is called the Deva type of marriage. இதுவும் சொசைட்டி அக்செப்டிங் டைப் ஆஃப் மேரேஜ். தேர்ட் என்னன்னா அர்ஷா டைப் ஆஃப் மேரேஜ்னா ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கும் நார்த் இந்தியாவில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பிராமின் கம்யூனிட்டிலாம் have you heard about this மாட்டு பொண்ணு கான்செப்ட்? மாட்டு பொண்ணு அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அது என்ன சார் கான்செப்ட்? மாட்டு பொண்ணு அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அது என்ன கான்செப்ட்? பொண்ணு மாடு மாதிரி வேலை செய்ய போதுங்களா சார் அப்படின்னு நீங்க கேட்கலாம். அது கிடையாது. மாட்டு பொண்ணு கான்செப்ட்னா என்னன்னா, டூரிங் த டைம் ஆஃப் மேரேஜ்,
என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த பிரைட் க்ரூம் இருக்காருல்ல, இந்த மாப்பிள்ளை என்ன பண்ணுவாரு, இப்போ பொண்ணு வீட்டுல இருந்து ஒரு பெண் மாப்பிள்ளை வீட்டுக்கு வரா. மாப்பிள்ளை வீட்டுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு கவ் அண்ட் ஆல்சோ காஃப், ஒரு மாட்டையும் அதோடைய கன்றையும் என்ன பண்ணுவாங்கன்னா பெண் வீட்டுக்கு அனுப்பி வைப்பாங்க. ஏன்னா அன்னைக்கு பெண்கள், அதான் சொன்னால, பெண்களை வந்து பார்க்கும் பொழுது இன்னும் கடவுளா பார்த்த கான்செப்ட் இந்தியாவுல இருக்கு. சோ நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமி வரா அப்படின்னும் போது, ஓகே, சோ என்ன பண்றாங்க அப்படின்னா, சோ இந்த மாதிரியான ஒரு விதமான ஒரு டவுரி தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாட்டு பொண்ணு கான்செப்ட். சோ இந்த கவ், ஏன்னா கவ் அண்ட் நமக்கே தெரியும், ஆரியன்ஸ் பீரியட்ல கவ் வாஸ் கன்சிடர்ட் டு பி சோ சாக்ரெட். ஒரு காலத்துல ஆர்ஸ் இருந்ததோ, ஆர்ஸை விட கவ் அப்படின்றது பின்னாடி லேட்டரா, நான் சொல்லியிருக்கேன்ல ஏற்கனவே கிளாஸ்ல, கவுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டாங்க. கவுவை கூட வந்து புது வீட்டுக்கு இந்த கிரக பிரவேசப்பெல்லாம் கவு தான் வந்து கூப்பிட்டு போவாங்க, ஏன்னா தீட்டு கழிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஓகே, அதே அந்த இன்னும் அந்த நிறைய விஷயங்கள்லாம் இந்தியாவில் லூஸ் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலா நம்ம அதெல்லாம் பத்தி பேச தேவையில்லை. ஸோ ஹர்ஷா அப்படின்றது என்னன்னா, ஸோ இன்னும் நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த கான்செப்ட் ஆஃப் மாட்டு பொண்ணு கான்செப்ட். த பிராமின்ஸ், த நார்த் இந்தியால இன்னைக்கும் இந்த விதமான மேரேஜஸ்லாம் ரொம்ப ப்ரிவலண்ட். ஓகே, மாட்டு பொண்ணு கான்செப்ட், தட் இஸ் on a marriage to a particular bridegroom, the bridegroom has to give the marriage to a particular community. The girl's father will give his daughter to someone, whereas the person, okay, the groom, he has to send cow and calf to the house of this woman. So this is what we call it as the concept of harsha type of marriage. And next என்ன சார் அப்படின்னா, ரெண்டுமே சேம் தான். பிராமணாஸ் ரெண்டுமே சேம் தான். பிராமின் அப்படின்றது நான் ஒரு சிங்குலர்ல வரும், பிராமணாஸ் அப்படின்றது பொதுவா குறிக்கும். இது தவிர்த்து இல்லாம இன்னொரு பிராமணாஸ்ன்றது இருக்கு, நான் சொல்றேன், அதெல்லாம் லிட்ரேச்சர்ல வரும். ரெண்டுமே சேம் தான். தெர் ஆர் priestly communities, 16 priestly communities. அதெல்லாம் பிராமின்ஸ் அப்படின்றவங்க ஒரு பிராமணாஸ் அப்படின்றவங்க, they were all one of the most important community. பின்னாடி வரும். அப்போ இது நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா? அண்ட் பிரஜாபத்தியா மேரேஜ்னா என்ன? இது ரொம்ப சிம்பிள். இதுவும் அரேஞ்ச் மேரேஜ் தான். It is la arranged marriage, but without dowry. Arranged marriage without dowry. பெத்தவங்களுடைய திருமணம் பெத்தவங்களுடைய சம்மதத்தோடயே நடந்தாலும் இந்த கிஃப்ட் எல்லாம் கொடுக்காம, ஓகே, திருமணம் பண்ணிக்கக்கூடிய முறைதான் என்னன்னா பிரஜாபத்தியம். ஓகே, ஜெனரலாவே இந்த டைப் ஆஃப் மேரேஜஸையும் அன்னைக்கு பண்ணாங்க. இது எல்லாமே எதுல வருது? These are all called Anuloma type of marriages. Concept puriyudha? These marriages were called Anuloma type of marriages. I will repeat once again. Brahma type of marriage is today's arranged marriage. Okay. A girl's father will give his daughter to a person. Yeah. ஹர்ஷா டைப்ல வந்துட்டு அந்த மாட்டு பொண்ணுக்கு வந்து அந்த பசு வந்து அவங்க பொண்ணுக்கு கொடுப்பாங்க சார். பசு வந்து மாப்பிள்ளை வீட்டுல இருந்து பொண்ணு கொடுப்பாங்க, பொண்ணு வீட்டுக்கு கொடுப்பாங்க. மாப்பிள்ளை வீட்டுல இருந்து பொண்ணு வீட்டுக்கு கொடுப்பாங்க. ஓகே ஓகே ஓகே. ஃபைன். பொண்ணுக்கு கொடுக்க மாட்டாங்க, மாப்பிள்ளை வீட்டுல இருந்து பொண்ணு வீட்டுக்கு கொடுப்பாங்க. ஓகேவா? ஃபைன். So I repeat, Brahma type of marriage is nothing but today's arranged marriage. The Brahma type of marriage, during the time of marriage, the girl will receive a Sidanam, that is Sridanam. Okay, that is a kind of gift. And for the betterment of the life of the young married couples, the people, the relatives, they will provide gift for the marriage. That is Brahma, arranged marriage. Deva is nothing but a marriage, okay, to a priest. Okay, this Deva அப்படின்னா marriage to a priest. Whereas a Brahmin priest or Prohitar was given Deva. Third என்ன அப்படின்னா Harsha is nothing but usually in North India, not South India. In North India, this type of marriage was prevalent. Okay, especially in Brahmin communities. On marrying, okay, the girl's family, they will give their daughter to this groom's family, whereas this groom's family, they will give what அப்படின்னா cow and calf to the girl's family. So அதுதான் என்ன அப்படின்னா it's a kind of transfer. So அதுதான் என்ன அப்படின்னா this மாட்டு பொண்ணு கான்செப்ட் ஆர் ஹர்ஷா டைப் ஆஃப் மேரேஜ், ஹர்ஷா. அண்ட் லாஸ்ட் என்னன்னா பிரஜாபத்தியானா என்ன அப்படின்னா, ஓகே, மேரேஜ் வித்தவுட் டவுரி இஸ் நத்திங் பட் பிரஜாபத்தியம். திருமணம் பெற்றோர்களுடைய சம்மதத்தோட திருமணம், ஆனா அந்த திருமணத்துல டவுரியும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது.
ஓகே, gift கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. சிம்பிளான ஒரு மேரேஜ். இது எல்லாமே அனுலோமா டைப் ஆஃப் மேரேஜ், சொசைட்டி அக்செப்டிங் டைப் ஆஃப் மேரேஜ். இதுலயே பிரதிலோமா அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இதுதான் பயங்கரமான கான்செப்ட் ஆக்சுவலா. பிரதிலோமா டைப் ஆஃப் மேரேஜ்னா என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நான் சொல்றேன். இந்த டைப் ஆஃப் மேரேஜ் பிரதிலோமா அப்படின்னா, பிரதிலோமானா சொசைட்டி ஓகே நாட் accepting type of marriage, society not accepting type of marriage, society not accepting. சொல்ல போனா இதெல்லாம் பண்ண பாவம், நாசம், குலத்திற்கு நாசம், சர்வநாசம், நீ நல்லாவே இருக்க மாட்ட, இப்பெல்லாம் வந்து சாப்பிடுவாங்க இல்லையா, இந்த விதமான சாபங்கள் வரக்கூடிய திருமணங்கள் அப்படின்னு ஒரு 4 திருமணங்களை வச்சிருந்தாங்க. 4 டைப் ஆஃப் மேரேஜ். சில பேர் யோசிக்கிறீங்க, ஓ இதுல திருமணத்துல இவ்வளவு விதங்கள் இருக்கா அப்படின்னு. எஸ் அஃப்கோர்ஸ். அதுல ஃபர்ஸ்ட் என்ன சார் அப்படின்னா என்ன தெரியுமா சொல்லிட்டாங்க, there was a marriage called, okay, there was a marriage called what? எது சொசைட்டி ஃபர்ஸ்ட் வெறுக்கக்கூடிய மேரேஜ் என்ன தெரியுமா? Intercaste marriage, sir. இன்டர்காஸ்ட். ஓகே, வேற? ஆன்சர், ஐ நீட் ஆன்சர்ஸ். யோசிங்க. கள்ளக்காதல். சரி, ஓகே. எப்பப்பா அதிகமா தினத்தந்தி நியூஸ் படிப்பியா நீ போல நீ? வெரி குட், ஃபைன். லவ் மேரேஜ். பொருந்தா, வெரி குட். பொருந்தா காதல். பொருந்தா காதல்னா என்ன? இந்த ஒன் சைட் லவ். அந்த ஒன் சைட் லெவலே வந்து பார்க்கும் பொழுது வயசுக்கு மூத்தவங்களா ரொம்ப சின்னவங்கள வந்து பார்க்கும் பொழுது விரும்புறது. ஃபைன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இத நீங்க இவ்வளவு சொல்றீங்க இல்லையா, இப்ப முக்கியமா நம்மளுடைய இப்பதான் கொஞ்சம் டீப்பா சில விஷயங்களை பார்ப்போம். இப்போ சொசைட்டி நாட் அக்செப்டிங் டைப் ஆஃப் மேரேஜ்ல there was a particular type of marriage called கந்தர்வ காதல். கந்தர்வ முறை திருமணங்கள்னு பேர். கந்தர்வ காதல். இந்த கந்தர்வா டைப் ஆஃப் காதல் இதுதான் என்னன்னா லவ் மேரேஜ். இந்த லவ் சொசைட்டி அக்செப்டே பண்ணிக்கல. கந்தர்வர்கள் அப்படின்றது யார் சார் அப்படின்னா, தேவர் ஆல் அன்னைக்கு சொல்லுவாங்க ஆக்சுவலா, தேவர் ஆல் கன்சிடர் டு பி செலஸ்டியல் பாடிஸ். சொல்ல போனா சொல்லுவாங்கல்ல, இந்த தேவகுலத்தை சார்ந்தவங்க இவங்களாம் கந்தர்வா அப்படின்றது காதல் திருமணம். கண்டதும் காதல், இவங்களுடைய கான்செப்ட் என்ன, கண்டதும் காதல். ஓகே, அப்படியே உருகிறது. ஓகே, பார்த்த உடனே பத்திக்கிச்சு. ஓகே, கண்ணின் கடைப்பார்வை காதலியர் காட்டிவிட்டால் மண்ணின் குமரருக்கு மாமலையும் ஓர் கடுகாம். எவ்வளவு அழகான கவிதை பாருங்க. இதெல்லாம் இவனெல்லாம் சொன்னா காது மாதிரி அடிச்சு துரத்தி விட்டுருவானுங்க. இந்த லவ் மேரேஜை தான் கந்தர்வ திருமணம்னு சொல்றாங்க. தமிழ்ல சொல்லணும்னா இதெல்லாம் களவு வழி திருமணத்தை விரும்பல ஆரியன்ஸ். ஏன் சார் விரும்பல, என்ன சார் இவனுங்களுக்கு அப்படின்னா, அதுக்கு சில காரணங்கள் இருந்துச்சு. இப்பதான் சப்ஜெக்ட் கொஞ்சம் டீப்பாவே படிக்கும். பிகாஸ் இப்போ வந்து ஆக்சுவலா இப்போ கேர்ள்ஸுக்குலாம் அது நடந்திருக்கும். இப்போ நீங்க கேர்ள்ஸ்லாம் இப்போ மேக்சிமம் இப்போ காலேஜுக்குலாம் போறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் சொந்த ஊரை விட்டு வெளியூருக்கு படிக்கிறதுக்கு போறீங்க, காலேஜில் தான் இருக்க போறீங்க, காலேஜ் ஹாஸ்டல்ல தங்க போறீங்க. அப்போ அம்மா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எங்க வாடா செல்லும் அப்படின்வாங்க. நமக்கே டவுட் வரும், இன்னும் அம்மா சடனா செல்லன்னா சொல்லுது சரியில்லையே அப்படின்னு வான்னு சொல்லி அதுக்கப்புறமா அப்படியே பொட்டுலாம் எடுத்து இப்படி வச்சு ஒரு ஊதி விட்டு அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி என்னம்மா அப்படின்னு நம்ம கேட்போம். கேட்பீங்களா? இதெல்லாம் நடந்திருக்கும் உங்க வீட்டுல. என்னம்மா உன் பிரச்சனை? அப்ப அம்மா ஒரு டைலாக் விடுவாங்க, ஓகே, குடும்பத்தோடைய மானமே உன் கண்ட்ரோல்ல தான்மா இருக்கு, அதை நீதாம்மா காப்பாத்தணும் அப்படின்னு. கரெக்டா சொல்லுவாங்களா? சொல்லியிருக்காங்களா? அப்படின்னா என்ன மீனிங் தெரியுமா? படிக்க போற, வெளில ஃபர்ஸ்ட் டைம் போற, லவ் மேரேஜ் பண்ணாது, லவ் மேரேஜ் பண்ணாலும் இன்டர்காஸ்ட் மேரேஜ் பண்ணாது, அப்படி மீதி லவ் பண்ணி இன்டர்காஸ்ட் மேரேஜ் பண்ணா உன்னை நான் கொன்றுவேன், குடும்பத்தோடைய மானமே நீதான் காப்பாத்தணும்னா மீனிங் என்னன்னா, இன்டர்காஸ்ட் மேரேஜ் பண்ணாத உன்னை நான் கொன்றுவேன், அதையும் உங்க அப்பா வந்து பார்க்கும்பொழுது உன்னை வந்து எரிச்சிருவாரு, உங்க அண்ணன் வந்து உன்னை வெட்டி போட்டுருவான். அதான் மீனிங் ஆக்சுவலா. கொங்கு மண்டலத்துல அதிகமா இதெல்லாம் நடக்கும். தமிழ்நாட்டு ஆல் ஓவர் இந்தியால நடக்குது. நான் ஏன் கொங்கு மண்டலத்தை பர்டிகுலர்லி டார்கெட் பண்றேன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச மண்டலம். சாப்பாட்டுக்கு பேர் போன மண்டலம், விருந்தோம்பலுக்கு பேர் போன மண்டலம் கொங்கு மண்டலம். ஆனா ஜாதி கொடுமைகள் தமிழ்நாட்டில் அதிகமாக நடக்கக்கூடிய மண்டலம் என்னன்னா கொங்கு மண்டலம். ஓகே, இதுக்காக மலர் சண்டைக்கு வந்தாலும் நான் வந்து ரெடியா இருக்கேன் சாம். கரெக்ட் தானே மலர்? ஃபைன். என்ன மலர்ல மஞ்சுளா நிறைய பேர் கொங்கு மண்டலத்துல இருக்கீங்க. சோ என்ன அப்படின்னா, இந்த
இந்த இன்டர் காஸ்ட் மேரேஜ் அக்செப்ட் பண்ணிக்கிறது கிடையாது. அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருந்துச்சு. ஏன் இன்டர் காஸ்ட் மேரேஜ் அக்செப்ட் பண்ணிக்கலன்றதுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு. During those times, the women is now considered to be a private property. Okay, there was a marriage within a family. Within a family. அதாவது சொந்தத்திலேயே within a relations. திருமணம் பண்ணி கொடுக்கக்கூடிய முறையை ஆரம்பிச்சாங்க. இதுக்கு பேரு தான் என்னன்னா, இதைத்தான் நான் நேத்து போட்டிருந்தேன், எண்டோகேமின்னு பேர். ஞாபகம் வருதா? அப்போ எங்க நேத்து குடிச்ச பாயிண்ட் இங்க எடுக்கிறேன்னா, எண்டோகேமி. எண்டோகேமின்னா என்ன? மேரேஜ் வித்தின் a family or family group or relations. Within a family or relations அப்படின்னும் பொழுது என்ன லாஜிக் சார் அப்படின்னா, within a particular occupational group, within a particular ஜாதி, within a particular வர்ணா. இதான் அல்டிமேட்டான விஷயம். இதுதான் நான் லாஸ்ட் இதுல சொன்னேன். ஒரு பிராமணர்னா பிராமணர் அவரோட இதுக்கு தான் கொடுப்பாரு. ஒரு சத்திரியன்னா சத்திரியன் அவனுக்கு தான் கொடுப்பான். மேக்சிமம் சூத்திரனுக்கோ வைசியனுக்கோ பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. எண்டோகாமி கான்செப்ட் புரியுதா? இதுல என்ன அல்டிமேட்டான விஷயம் தெரியுமா? அப்படி மீறி பொண்ணு கொடுத்தா சார், இந்த காதலுக்கு கண்ணு கிடையாது, மூக்கு கிடையாதுன்னு சொல்றாங்க. அதையும் மீறி கல்யாணம் பண்ணிட்டா என்ன சார் ஆகும்? என்ன ஆகும் அப்படின்னா, கல்யாணம் பண்ணிக்க விட மாட்டாங்க. சப்போஸ் கல்யாணம் பண்ணிக்கிட்டா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதுல ரெண்டு விதம் இருக்கு. ஓகே, எப்படின்னா, if upper caste male, if he marries a lower caste, okay, a female, that marriage was accepted. 10ஓட 11 எடுத்துட்டு போட்டோம் அப்படின்னு விட்டுறாங்க. In case vice versa, if upper caste female, if she marries a lower caste male, the society not at all accepting this type of marriage. இதையும் மீறி மேரேஜ் பண்ணா, they were considered to be சண்டாலா அப்படின்ற வார்த்தையில சொல்றாங்க. சண்டாலா, சண்டாளன். இந்த கேள்விகள்லாம் நம்ம ஊர்ல திட்டுவாங்க, சண்டாலா. எங்க பாட்டிலாம் கூட திட்டிருக்கு. ஆனா திட்டும் போது எனக்கு என்ன மீனிங்கே தெரியல. ஓ சண்டாலா அப்படின்னு நான் நினைச்சுப்பேன். ஆனா சண்டாலானா என்ன தெரியுமா ஒரிஜினல் மீனிங்? the children who born out of the children, okay, who born out of inappropriate, the children who born out of inappropriate type of marriage. இதுதான் என்னன்னா ஒரிஜினல். சரியான திருமண உறவுகள் மூலமாக பிறக்காத குழந்தையை சண்டாளன் என்று சொல்கிறார். இது தெரியாம பாட்டுலாம் எழுதுறானுங்க, சண்டாலின்றாங்க. என்ன அதே மீனிங் தெரிஞ்சு பாட்டு எழுதுங்கடா. இதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணிருக்கோம் நம்ம ஆக்சுவலா. ஓகே, இதுதான் மீனிங் ஆக்சுவலா. இந்த மீனிங் தெரிஞ்சு பாட்டியை நான் சாவடிக்க போகும்பொழுது பாட்டி முன்னாடி செத்து போச்சு. ஓகே, சண்டாலா ஒன் ஆஃப் தி மோஸ்ட் காம்ப்ளிகேட்டட் வேர்ட், ஓகே, இன் அவர் ஹிஸ்டரி. அப்போ இதுதான் கண்ணா விஷயம். ஏன் சார் இந்த இன்டர் காஸ்ட் மேரேஜ் அவ்வளவு பிரச்சனை கொடுத்தாங்கன்னா, இப்ப நீ சப்போஸ் நீ என்ன பண்ற அப்படின்னா, நீ சொந்தத்திலேயே திருமணம் பண்ணிக்கும் பொழுது உன் சொந்தக்காரனை பார்த்த பொண்ணு மாமா பையன் கான்செப்ட் வச்சுக்கோங்களேன், சொத்து வெளில போவாது. ஏன்னா சொத்து கொடுக்கணும், டவுரி. அப்போ கரெக்டா மேரேஜ் அப்போ டவுரி கொடுக்கணும். டவுரி வித்தின் ஃபேமிலில இருந்தா அந்த சொத்து எங்கேயும் வெளில போவாது. சப்போஸ் இப் மேரேஜ் பண்ணும்பொழுது டவுரியை வந்து பார்க்கும்பொழுது, இப்ப நீங்க இன்னொருத்தருக்கு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்கலா அவனுடைய ஆக்குபேஷனல் குரூப்ஸ் பெருசாய், அவனுடைய கேஸ்ட் பெருசாய். அது எப்படி நம்ம சமூகம் வந்து பார்க்கும்பொழுது அவனை, ஏன்னா சமூகம்னா இன்னைக்கு சொன்னது சும்மா கிடையாது, எக்கனாமிக்கல் ஸ்ட்ரக்சர். அவங்களுக்குன்னு ஒரு எக்கனாமிக்கல் ஸ்ட்ரக்சர் ஒன்று வச்சிருந்தாங்க, ஒரு பொலிட்டிக்கல் ஹெஜிமோனி ஒன்று வச்சிருந்தாங்க. இதுதான் இப்படிதான் இருக்கணும்னு வச்சிருந்தாங்க. இதை மீறும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா இன்னும் அப்படிதான் சோசியல் பாய்காட் வர ஆரம்பிக்கும். சண்டாலாஸ் அப்படின்னாங்க, அவுட் கேஸ்ட் அப்படின்னாங்க, ஊரை விட்டு ஒதுக்கி வச்சாங்க. இந்த கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய கப்பிள்ஸ் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு யாரெல்லாம் வந்து பார்க்கும் பொழுது சொந்தக்காரங்களோ அவங்கள ஒதுக்கி வச்சாங்க ஊர்ல இருந்து. இவங்களுடைய அக்காவோ அவர் தம்பியோ இவங்களுக்கு வந்து பார்க்கும் பொழுது திருமணம் நடக்கும். அந்த திருமணத்துல பொண்ணு கொடுத்தவன் பொண்ணு எடுத்தவன், மாப்பிள்ளை கொடுத்தவன் மாப்பிள்ளை எடுத்தவன், அவன் வந்து பார்க்கும் பொழுது ரிஜெக்ட் பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரி சோசியல் பாய்காட் அப்படின்றது நடக்கும் பொழுது காதல் திருமணங்கள் தப்பாக பார்க்கப்பட்டுச்சு. பாரதியார் கூட சொல்லுவார் ஆக்சுவலா. ஓகே, நாட்டினிலும் காட்டினிலும் காதல் என்றார், நாட்டினர் தாம் உணர்ந்து நன்றோர் என்பர். ஊர்ல நாட்டுல படத்துல எல்லாம் பாக்கணும்ல, காதல்னா அப்படியே மெய்மறந்து நாட்டினர் பார்ப்பாங்களா. ஆனா ஓகே, வீட்டோரத்தே கிணத்தோரத்தே தம் மக்கள் காதல் செய்தார், அதை என்ன பண்ணுவாங்களாம், திட்டுவாங்களாம். ஏன்னா இதான் வந்து ஒரு மோசமான ஒரு விஷயம். ஓகே, சோ இது ஒரு
கந்தாரா டைப் ஆஃப் மேரேஜ். கந்தாரான்றதை விட இது கந்தாரான்னு கிடையாது, சாரி, கந்தர்வா டைப். கந்தாரான்றது ஊர், இது கந்தர்வ திருமண முறை, கந்தர்வர்கள். ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு மேரேஜ் டைப். இந்த மேரேஜுக்கு அப்புறமா இன்னொரு மேரேஜ் இருக்கு. இதுதான் என்னன்னா, இது அது அடுத்த லெவல். அசுரா. ஒரு பெண்ணுடைய சம்பந்தம் இல்லாம அவளை அப்படியே புடிச்சு தூக்கிட்டு வந்து திருமணம் செய்யறது. ரிமெம்பர் அவர் பிலோவ்ட் ராவணா. Okay, so asura type of marriage, without a girl's permission, you capture her. Okay, so you doing marriage, asura type of marriage. ஒரு பெண்ணை கடத்தி கொண்டு போய் திருமணம் செய்கின்ற முறை, அவருடைய விருப்பத்திற்கு மாறாக. Okay, marriage by capturing, marriage by capturing. இதுதான் என்ன சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, what is this asura? இதுல ராட்சசான்னு ஒரு மேரேஜ் இருக்கு. ராட்சசா டைப் ஆஃப் மேரேஜ்னா என்னன்னா, இது அதை விட செம காமெடியில ஒஸ்ட் இது ஆக்சுவலா. அன்னைக்கு பெண்களை யூஸ் பண்ணிட்டு, அதாவது இந்த டைப் ஆஃப் மேரேஜ் விமன் இஸ் கன்சிடர்ட் டு பி அ ப்ராப்பர்ட்டி. யூ வில் பை அ விமன் ஃப்ரம் அ பர்டிகுலர் பர்சன். யூ won't marry her, you will use her, seduce her. ஓகே, ஸோ அவளை சொல்ல போனா ஒரு விமனை ஸ்லேவ் மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு இன்னொருத்தங்கிட்ட வித்துட்டு வரும். User, seducer and also utilizer and also throw her. அதுதான் என்ன அப்படின்னா ராட்சச. ஒரு திருமண உறவுகள்லாம் இல்லாம அப்படியே வாழக்கூடிய ஒரு முறை ராட்சச. ஓகே, அண்ட் ராட்சசா இஸ் நத்திங் பட் buying a girl. Okay, considering girl as a product, you make her, that is you utilize her, you seduce her. Okay, and finally you throw her. Okay, so ராட்சச. and last worst type of marriage என்னன்னா பைசா சிஷ அப்படின்னு வரும். ஓகே, வேகமா படிச்சீங்கன்னா பிசாசுன்னு வரும். அப்படிலாம் படிக்க வேண்டாம். பைசா சிஷா சான்ஸ்கிரிட் வேர்டு கொஞ்சம் இதெல்லாம் நான் வந்து படிக்கும்போது எனக்கே வாயிலாம் அப்படியே இந்த சிவாஜி கணேசன் ஒரு படத்துல அப்படியே வாயில வந்து பார்க்கும்பொழுது கல்ல போட்டு மான்னு வர தெரியுமா, ஆன்னு வர தெரியுமா, அப்படிலாம் இந்த வார்த்தையெல்லாம் நான் மனப்பாடம் பண்ணேன். பைசா சிஷ அப்படின்றது என்னன்னா, when a girl was not mentally good, அதாவது ஒரு பெண் சுயநிலைவாக இல்லாத பட்சத்தில், girl was not mentally good, இது ரொம்ப முக்கியமான வார்த்தை, mentally good. சுயநினைவே இல்லாத ஒரு பெண்ணை, okay, by rape and also sexual harassment, sexually harassing. Okay, so sexual harassment, இந்த மாதிரி sexually harassment by means of seduction. Okay, so இந்த மாதிரியான ஓகே செடிஷன் போட்டிருப்பாங்க, அது வேற மீனிங். பை மீன்ஸ் ஆஃப் செடக்ஷன். ஓகே, இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, பை மீன்ஸ் ஆஃப் செடக்ஷன், பை மீன்ஸ் ஆஃப் ரேப், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட். ஓகே, யூ ஆர் யூட்டிலைசிங் அ கேர்ள். இந்த மாதிரி ஒஸ்ட் டைப் ஆஃப் மேரேஜஸ்ல பைசா சிஷா அசுரா ராட்சசால நம்மளால என்ன பண்ணி வச்சிருக்காங்க, லவ் மேரேஜும் தூக்கிட்டு போய் வச்சுட்டாங்க. அதனாலதான் அந்த கான்செப்ட் தான் இன்னைக்கும் லவ் மேரேஜ் அப்படின்னா சொசைட்டி நாட் அக்செப்டிங் டைப் ஆஃப் மேரேஜா இருக்கு. ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. கான்செப்ட் புரியுதா? லவ் மேரேஜ்லயே இப்ப முக்கியமா அப்பர் காஸ்ட்லயே பிராமின், ஒரே நிமிஷம் மஞ்சுளா, பிராமின் கேன் மேரி சத்ரியா, அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க ஓரளவுக்கு. சத்ரியா கேன் மேரி அ பிராமின், பட் மத்தபடி லோ காஸ்ட்ல மேரேஜ் பண்ணிக்கிறத அக்செப்டே பண்ணிக்கலாம். எண்டோகாமியை ரொம்ப ஜாக்கிரதையா பாதுகாத்தாங்க. திருமண உறவுகள் மூலயமா ஜாதின்றது நாட்டுல தலைவிரிச்சு ஆடுதுன்றது நீங்க புரிஞ்சுக்கணும். காட் இட்? இதுதான் நான் அந்த ஸ்லைட்ல காமிச்சேன், எண்டோகாமி அண்ட் எக்ஸோகாமி. ஓகே, இதுதான் ஸ்டடிங் வித்தின், ரொம்ப டீப்பா சப்ஜெக்ட் அனலைஸ் பண்றது. கிரிட்டிக்கலி அனலைஸ் உங்ககிட்ட கேட்டாங்கன்னா இப்படி எழுதணும். இல்ல சார் கிரிட்டிக்கலின்னு கேட்கல, ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் சொன்னாங்கன்னா அப்படியே தட்டு போயிடலாம். அனுலோமா பிரதிலோமான்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். சொல்லு மஞ்சுளா டவுட். சார், அந்த ராட்சசால வந்து அந்த அந்த பெண்ணோட பெர்மிஷன்லாம் இருக்காதாங்க சார்? அவங்க விருப்பப்பட்டு எங்கேயுமே விருப்பப்பட்டு எல்லாம் கிடையவே கிடையாது. Rakshasa type of marriage is not a girl is not accepted. Like a prostitute on கேட்டீங்க. இல்ல prostitutes அப்படின்றது மாதிரி வராது. பட் என்ன அப்படின்னா, அந்த காலத்துல சிக்ஸ் ஸ்லேவ்ஸ் இருந்தாங்க. அதாவது விமன் ஸ்லேவ்ஸ்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே, அந்த விமன் ஸ்லேவ்ஸா டொமஸ்டிக் ஒர்க்கும் யூஸ் பண்ணிட்டு, அந்த விமன் ஸ்லேவ்ஸ் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா செக்ஷுவலுக்கும் யூஸ் பண்ணிக்கிறீங்க. அதுதான் ராட்சசா. ஓகேங்களா? ஆனா இது எதுவுமே திருமண உறவுலயே வராது. You won't marry her, but you use her. You won't marry, she is not your wife, but you use her for everything. Okay, maybe நீங்க சொல்ற மாதிரி மேபி prostitutes அப்படின்னு கூட கேக்குறீங்க. ஆனா பட் எக்ஸாக்டா அந்த
இன்னைக்கு கூட ப்ராஸ்டிடியூட்ஸ்க்கு என்ன அப்படின்னா அவங்களுடைய செக்ஷுவல் டிசைர் இட்ஸ் அ சர்வீஸ். இன்னைக்கு ப்ராஸ்டிடியூட்ஸ்ன்றது ஒரு சர்வீஸ் மாதிரி. நீ எனக்கு பைசா கொடுக்குற, நான் என்னுடைய உடம்பு கொடுக்குறேன், அதான் ப்ராஸ்டிடியூஷன். பட் என் விருப்பமே இல்லாம நீ என்ன யூட்டிலைஸ் பண்ணிக்கிறேன், நான் அடிமையா இருக்கிறேன். கான்செப்ட் புரியுதா? இன்னைக்கு இருக்கக்கூடிய ப்ராஸ்டிடியூட்ஸ்க்கே அதிகமான ஃப்ரீடம் இருக்குங்க. அன்னைக்கு பெண்களுக்கு சுதந்திரம் அந்த அளவுக்கு கிடையாது. ஃபைன். நெக்ஸ்ட், செக்ஸ் ஸ்லேவ்ஸ் இப்பவும் வழக்கத்துல இருக்கா? இப்போ வழக்கத்துல அதிகமா இல்ல. இன்னைக்கு அப்படி வழக்கத்துல அதிகமா இருந்தாலும் இட் வாஸ் அகைன்ஸ்ட் அவர் ஃபண்டமெண்டல் ரைட், ஸோ இட் வாஸ் லீகலி என்ஃபோர்ஸபிள். ஓகே ஃபைன். திஸ் கைண்ட் ஆஃப் மேரேஜஸ் போத் இயர்லி வேதிக் அண்ட் லேட்டர் வேதிக். லேட்டர் வேதிக்ல தான் அதிகம், இயர்லி வேதிக்ல அது கிடையாது. சொல்லப்போனா இந்த டைப் ஆஃப் மேரேஜஸ் இருந்தாலும் இந்த மாதிரி மேரேஜஸ் மூலமா ரெகுலேஷன்ஸ் பண்ணாங்க இல்லையா? ஓகே, அது லேட்டர் வேதிக் பீரியட்ல. இயர்லி வேதிக் பீரியட்ல அந்த மேரேஜஸ்லாம் இருக்கு, குட் டைப் ஆஃப் மேரேஜஸ்லாம் இருக்கு. பட் ஈவன் லேட்டர் இயர்லி வேதிக் பீரியட்ல இந்த மாதிரி திருமணங்கள் இருந்தாலும் இந்த திருமணங்களை ஸ்ட்ரிக்டா என்ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சது எப்படின்னா லேட்டர் வேதிக் பீரியட். என்ஃபோர்சிங், ஓகே, வேர் தே ஸ்டார்டட் டு என்ஃபோர்ஸ் அப்படின்னா லேட்டர் வேதிக் பீரியட். Early Vedic period also the women's, this type of marriages were all there, but strictly enforcing, okay, enna appadina this later Vedic period. Got it? Fine. Where? Any doubt? Okay, take a break for 5 minutes, then we will start. Break. Okay. Ready? Shall we start now? Okay. So this is what I want to share with you. This slide is done. Yeah. So Anuloma and Pratiloma type of marriages were present later Vedic period. The women were denied education. Women were considered to be a system of private property. The child marriage was common and widow remarriage was prohibited. Early Vedic period idella irundhu, adala later Vedic period la vera mari mari. It is true that there are some gifted ladies during this period. They were all called Brahmavadini. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், ஏன்னா ஏற்கனவே பிலிம்ஸ்ல கேட்டிருக்காங்க. Okay, the conditions changed for the worse. இந்த பிரம்மவதினி யாருன்னா அப்படின்னா they were all womenly scholars. சொல்ல போனா அந்த காலத்துல திருமணம் செஞ்சுக்காம கடைசி வரைக்கும் ஸ்காலர்லி லைஃப். ஓகே, திருமணம் செஞ்சுக்காங்க கடைசி வரைக்கும் ஸ்காலர்லி லைஃப்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே, அந்த மாதிரியான பெண்களை ஓகே சம் கிஃப்டட் லேடிஸ் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அவங்களுக்கு அதிகமான ரைட்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஓகே, சச் ஸ்காலர்லி விமென்ஸ் கண்டிஷன் ஹஸ் பிகம் சோ வர்ஸ் பிகாஸ் அவங்க படிக்க விடல. பிரம்மவதினிஸ் அப்படின்னும் பொழுது அவங்களை படிக்க விடல. The condition changed for the worse. They lost the right to the upanyana ceremony. உபன்யானான்றது என்னன்னா போதனை. உபன்யானா அப்படின்னா முதல்ல என்ன தெரியுமா பண்ணுவாங்க, இந்த பிராமின்ஸோடைய இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் இந்த பூநூல் அணிவிப்பாங்க, அதுக்கப்புறம் முதல்ல அவங்களுக்கு கல்வி கொடுப்பாங்க. இந்த மாதிரி உபன்யானா செரிமனின்னு பேரு. இந்த உபன்யானா செரிமனில என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்கள ரிஜெக்ட் பண்ணாங்க. புரிஞ்சுக்கோங்க. அக்கார்டிங் டு சதபதா பிராமணா, wife of one half of the husband. சதபதா பிராமணால என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஒரு கணவன் அப்படின்றவன் ஓகே, அதாவது ஒரு மனைவி யார் சார் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கணவனுடைய சரிபாதி, அதான் உபன்யானா அப்படின்னு பேர். அக்கார்டிங் டு சதபதா பிராமணா, the wife okay of one half of the husband. But however, in actual practice there was a decline in the status and dignity of the women. Many of the religious ceremonies were formerly left to the wife were now performed only by the priest. இதுக்கு முன்னாடி
பெண்கள் என்னென்னலாம் பண்ணிட்டு இருந்தாங்களோ, பெண்களை எந்த அளவுக்கு வந்து ரிச்சுவல்ஸ்ல முன்னிறுத்தினாங்களோ அந்த அளவுக்கு என்ன ஆகுது அப்படின்னா பெண்களை வந்து இன்னும் அவாய்ட் பண்ணக்கூடிய விஷயங்களும் பின்னாடி வருதுன்றதான் இப்போ பாயிண்ட். கான்செப்ட் புரியுதா உங்களுக்கு? இனிஷியலி விமென்ஸ் வாஸ் given utmost importance, பட் லேட்டர் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த விமென்ஸை வந்து பார்க்கும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சிம்பிளா சொல்ல போனோம், அதான் சொல்லியிருக்கேன். அக்கார்டிங் டு த சதபத பிராமணா, த வைஃப் ஆஃப் ஒன் ஹாஃப் ஆஃப் தி ஹஸ்பண்ட், கணவனின் சரிபாதி என்று சொல்லப்பட்ட ஒரு பெண் lost her honor and dignity. Many of the religious ceremonies which was performed, before by the wife, now actually it was performed by the priest. So the priest வந்து கொஞ்சம் ஓவரா டாமினேட் பண்ண ஆரம்பிச்சாருன்றது தெரியும். உபஞானன்றது ஒண்ணுமே கிடையாதுங்க. ஒரு குழந்தைங்க ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கூல்ல சேர்க்கிறாங்க இல்லையா, இப்போ அப்ப ஸ்கூல்ல சேர்க்கும் போது என்ன பண்ணுவாங்க, டீச்சர்ஸ் என்ன சொல்லுவாங்க, ஓகே இப்போ ஏபிசிடி சொல்லி கொடுப்பாங்க. முதல் எடுத்தோடனே சொல்லி கொடுக்க மாட்டாங்க, ஜஸ்ட் வந்து பார்க்கும்போது they will start dictate பண்ணுவாங்க, ஜஸ்ட் இனிஷியேட் பண்ணுவாங்க. ஆ சொல்லு, ஏ சொல்லு, ஓகே அப்படியே அந்த குழந்தைங்களோட கையை வச்சு அப்படியே ஏபிசிடி சொல்லி தருவாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய ப்ராக்டிஸ் ஃபர்ஸ்ட் டைம் எஜுகேஷனுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஓகே, உபஞானம் அப்படின்றது அன்னைக்கு எப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் அந்த சில்ட்ரன்ஸை எஜுகேஷனுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணும் பொழுது they will have a ceremony. இந்த பூநூல் போடுவாங்க, ஓகே போதனை கொடுப்பாங்க. இந்த மாதிரி பூநூல் போடக்கூடிய, போதனை செய்யக்கூடிய ஒரு மிக முக்கியமான கருத்துக்களை சொல்லும் பொழுது அந்த இடத்துல பெண்களுக்கு முக்கியத்துவம் இல்லைன்னு சொல்லப்படுது. ஓகே, இதுக்கு முன்னாடி இந்த ஸ்காலர்லி விமென்ஸ் were all there, பிரம்மவதினிஸ், பட் பிரம்மவதினிஸ் உடைய as women's education was denied, their education was denied. அதான் கான்செப்ட். உபஞானம்னு பேர். ஓகே, போதனைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கிவிங் எஜுகேஷன், போதனைகள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, டிஸ்கோர்ஸ் அப்படி சொல்லலாம், இங்கிலீஷ்ல டிஸ்கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே ஃபைன். ஸோ இதுதான் இங்க நடந்துட்டு இருக்குன்றது. சதபதா பிராமணன், அந்த வார்த்தைல இப்ப சதபதா பிராமணா, சதபதா பிராமணான்றது பிராமணான்னு என்னன்னு அப்புறமா சொல்றேன். பிராமணா அப்படின்றது என்னன்னா இட்ஸ் a kind of literature. Fine. சதபதா பிராமணா, it's a kind of literature. சதபதா பிராமணா was a kind of literature. Fine. So இப்போ next ஸ்லைட்ல என்னன்னா she was not allowed to attend political assemblies. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், at least in early Vedic period the women attended sabha. She was not contesting in the election, but she was allowed to vote, but in the rights la முடிஞ்சு போச்சு. So she was not allowed to attend political assemblies, and ideal wife was considered to be one who was so submissive. யார் ஒருத்தர் கணவனுக்கு ரொம்ப அடங்கி போறாங்களோ, யார் ஒருத்தர் கணவன் சொல்றதே உத்தமம்னு ஏத்து நடக்கிறாங்களோ, didn't talk at all, பேசாமே இருக்காங்களோ, சில பேர்லாம் சொல்லுவாங்க நீ பேசாம இருக்காயா அதுவே போதுன்ற மாதிரி, யார் ஒருத்தவங்க பேசாம இருக்காங்களோ, சப்மிசிவ்னா என்ன சார், நீங்க சரி சார், ஓகே சார். ஸோ இந்த மாதிரிலாம் யார் பண்றாங்களோ இவங்களதான் இன்னைக்கு அதான் சொசைட்டி எதிர்பார்க்குது. ஒரு பாஸ்ன்னு இருந்தீங்கன்னா பாஸ் என்ன சொல்லுவாரு, நான் சொல்றத நீ செய் அப்படின்னு வரல, எதிர்த்து பேசாதே, கூட பேசாதே அப்படின்ற அந்த கான்செப்ட்ல இருக்கும். So didn't talk at all and took her meals after her husband. The birth of the daughter considered to be the most unhappy. இதுதான் ரொம்ப அடுத்த கொடுமை இப்போ வந்துச்சு. இப்ப கள்ளிப்பால் ஊத்தி சாகடிக்கக்கூடிய பாட்டிங்க, பாட்டு பாடி சாகடிக்கக்கூடிய பாட்டிங்க எல்லாம் தமிழ்நாட்டுல இந்தியா லெவல்ல எப்ப வர ஆரம்பிக்கிறாங்கன்னா இப்பதான் வர ஆரம்பிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா ஒரு பெண் பிள்ளை பிறந்தாலே மகாலட்சுமின்னு சொல்லக்கூடிய இதே நாட்டுல பெண் பிள்ளை பிறந்தால் இட் இஸ் நாட் குட் ஃபார் தி ஃபேமிலின்னு நினைச்சாங்க. இதுக்கு பேர் தான் மெட்டாஸ் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் பேர். இது ஒரு சோசியல் இஷ்யூ. மெட்டாஸ் அண்ட் ப்ரிஃபரன்ஸ். ஒரு சமூகம் ஆண் குழந்தைகளுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்தா அதுக்கு பேர் மெட்டாஸ் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு பேர். METASON, மெட்டாஸ் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னா என்ன? ஒரு சமூகம் ஆண் குழந்தைகளுக்கு அதிகமா முக்கியம் கொடுத்து பெண் குழந்தைகளை உதாசீனப்படுத்தினா, பெண் குழந்தைகளை வேணான்னு சொன்னா அதுக்கு என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா மெட்டாஸ் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த மாதிரி மெட்டாஸ் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்ற கான்செப்ட் என்ன அப்படின்னா வர ஆரம்பிச்சிச்சு. ஓகே, அதனாலதான் பாருங்க, she was not given a right. A right was denied. A right, சொல்ல போனா பெண்களை குழந்தை பெற்று கொடுக்கக்கூடிய ஒரு மிஷின் மாதிரி நினைக்க ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்குள்ளாரையும் ஒரு ரத்தம், அவங்களுக்குள்ளாரையும் ஒரு உணர்வு அதெல்லாம் இருக்குன்னு நினைக்கல. நான் சொல்றதை நீ செய். She was considered to be the source of misery, while the son was considered to be the savior of the family. The women were taught to sing, dance. அப்ப என்ன சார் பண்ண முடியும்? நீ பாட்டு டான்ஸ் ஆடிட்டு வீட்லயே இருக்கு. ஏன் பாட்டு டான்ஸ் ஆட மட்டும் அலோவ் பண்றாங்க தெரியுமா? ஏன்? ஹஸ்பண்ட் ரொம்ப டயர்டா வந்தாருன்னா பாட்டு பாடி ஓகே ஹஸ்பண்டை வந்து பார்க்கும்போது சந்தோஷப்படுத்தும். ஆனா இந்த அம்மா பாட்டு பாட அவன் ஓடியோ போயிடுவான். ஓகே, ஸோ இந்த மாதிரியான கான்செப்ட் தான்
அதெல்லாம் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணல ஆக்சுவலா. ஸோ இது மாதிரிலாம் சொல்றாங்க ஆக்சுவலா. ஸோ என்ன, ஸோ த விமென்ஸ் வேர் தாட் டு சிங் அண்ட் டான்ஸ் அண்ட் மெனி கைண்ட்ஸ் ஆஃப் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் லைக் ட்ரம், ஃப்ளூட், சிம்பிள்ஸ். ஆக்சுவலா சிம்பால்ஸ் கிடையாது, அதுக்கு சிம்பிள்ஸ் பேரு. ஆக்சுவலா இந்த சிம்பிள்ஸ்ன்றது என்ன தெரியுமா மக்களே? போன வருஷம் கேட்ட ப்ரிலிம்ஸ் கொஸ்டின். மணிப்பூரின்னு ஒரு டான்ஸ். அந்த மணிப்பூரி டான்ஸ்ல சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணுவாங்கன்னா நம்ம பசங்க யோசிச்சாங்க, என்ன சிம்பிள்ஸ் நம்ம எல்லாம் வந்து பார்க்கும்பொழுது பிபி கொடுப்போம், ஓகே இந்த ட்ரம்ஸ்லாம் அடிப்போம், இது மாதிரி ஏன்னா ஈஸியா கேட்டா பரவாயில்ல, ஏன்னா சிம்பிள்ஸ்ன்றாங்க, ஓகே அதுன்றாங்க இதுன்றாங்கன்ற மாதிரி. சிம்பிள்ஸ்லாம் ஒண்ணுமே கிடையாது. நம்ம சொல்லுவோம் தெரியுமா, இந்த செயின் ஜாக், கலையரசனுக்குலாம் நல்லா தெரியும். என்ன கலை? ஆமா தானே கலை? எஸ் சார். எஸ். ஓகே, இந்த சிம்பிள்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, அந்த கையில ரெண்டு தட்டு மாதிரி இருக்கும். ஏன்னா நாங்க டூருக்குலாம் போகும்பொழுது காலேஜ்ல இந்த சிம்பிள்ஸ் தான் எடுத்துட்டு வருவோம். ஓகே, இந்த சிம்பிள்ஸ் மூலமா என்ன பண்ணுவாங்க, மணிப்பூரி டான்ஸ்ல ஒரு அடி, அந்த ட்ரம்ஸ் அந்த சின்ன தட்டு மாதிரி இருக்கும், அது ஒரு அடி அடிச்சுட்டு they will jump in a reverse swing. சிலம்பம் பண்ணும்பொழுது இப்படி சிலம்பம் ஆடுவாங்க, ரொம்ப இப்படி சுத்தி ரிவர்ஸ் ஸ்விங்ல ஒரு ஜம்ப் பண்ணுவாங்க. அதே மாதிரி அந்த கையில சிலம்பு இல்லாம ரெண்டு சிம்பிள்ஸ் வச்சுட்டு டங்குன்னு அடிச்சுட்டு ரிவர்ஸ் ஸ்விங் பண்ணா என்ன அப்படின்னா, அதுக்குதான் மணிப்பூரி டான்ஸ் உடைய பியூட்டி. இதே வந்து நீங்க இந்த பாகுபலி படத்தெல்லாம் பார்த்திருப்பீங்க, கையில ட்ரம், இங்க கீழே ட்ரம்ஸ் வச்சிருப்பானுங்க, ட்ரம்ஸ்ல அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரிவர்ஸ் ஸ்விங். ரிவர்ஸ் ஸ்விங் அப்படின்றது ரொம்ப கஷ்டம், கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா கூட பேலன்ஸ் கீழே விடுத்துருவீங்க. ஆனா ஒரு டான்ஸ்லயும் மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல ரிவர்ஸ் ஸ்விங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, நிறைய மூவில கூட பார்த்திருப்பீங்க ரிவர்ஸ் சுத்தி அடிக்கிறது. விஜயகாந்த் படத்துல நீங்க அதிகமா பார்த்திருப்பீங்க ரிவர்ஸ் ஸ்விங் தான், அவர் கிக்லாம் ரிவர்ஸ் ஸ்விங் தான். ஓகே, சோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சிம்பால்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா some kind of musical instrument தெரியுது. மணிப்பூரி டான்ஸ்ல தான் வந்துச்சு ஆக்சுவலா லாஸ்ட் இயர். ஸோ இப்போ சோசியல் லைஃபை முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் என்ன, இதை விட ஒரு பயங்கரமான லைஃப், அடுத்த லைஃப் இருக்கு. இதுதான் என்னன்னா ரிலீஜியஸ். ஓகே ரெடி?